திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் கூறி கப்பியகரி முகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைவாக கற்பகவன வினை கடிதேகும் அத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திரள் உய மதையானை மத்தள வைரணி உத்தவி புதல்வனை மட்டவில் வளர் கொடு பணிவேனே முத்தவிலடகினை முற்படுகிறீர்கள் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி கொடும் அப்பு நமது நிலையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எந்தருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் தந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்தண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவர திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபலனாகிய வல் வைத்தியநாதசுவாமி பெரும் கருணையினாலே நாம் பெரிய புராணத்தில் என்று பெருமலை குருவன் நாயனார் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியிருக்கும். கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வி குடிகளினும் அல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் எனது திரு அருளாலே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பிறதையும் உன்னை இல்லாது எங்கள் உத்தமனே என்று மாணிக்க வாசல் பெருமான் மிக அருமையாக சொல்கின்றார். பெருமானே, கொல்லேன் புரந்தரனாக விளங்கக்கூடிய இந்திரன் மால் அயன் அவருடைய வாழ்வை எல்லாம் நான் விரும்பியதாக இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வாழ்வானது அங்கே போய் அனுபவித்து விட்டு மறுபடியும் இங்கே பூலோகத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த வாழ்வெல்லாம் எனக்கு வேண்டும். ஏன்னா அவங்கெல்லாம் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்க முடியாது. அத மாணிக்கவாசக பெருமானே மற்றொரு பாடலை சொல்றார். செங்கணவன் வாழ் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதால் கொங்கம் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரமுதே நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடேனோர் எம்பாவா என்று அருமையாக கூறுகின்றார் மாணிக்கவாசகர். அதே இந்த பாடலை சொல்றார். பெருமானே, அந்த வாழ்வெல்லாம் வாழ்வல்ல, அந்த வாழ்வெல்லாம் எனக்கு வேண்டாம். கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் என்றார். குடியே போயினாலும் கூட எனக்கு அந்த வாழ்வு வேண்டாம். நான் நரகத்திலே எனக்கு விளைவிக்கப்பட்டிருந்தாலும் கூட எனக்கு அந்த வாழ்வு வேண்டாம். உனது திருவருளால் எனக்கு நரகமே கிடைத்தாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படிங்கிற மாணிக்கவாசகர். ஏன் அப்படின்னா அந்த வாழ்வெல்லாம் வைகுண்டமோ அல்லது இந்திர ஆளக்கூடிய சொர்க்கலோகமோ பிரம்மலோகமோ சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகமோ அவர்களெல்லாம் சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அந்த பதத்தில் இருந்து அந்த தொழிலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்வெல்லாம் வாழ்வல்ல, அவருடைய வாழ்வெல்லாம் அற்ப நொடியில் எல்லா வாழ்வும் அவர்களுக்கு முடிந்து வரும். அவர்கள் பிரம்மாவுக்கு 434 கோடி வருஷம் அரை நாள் அப்படி டபுள் ஆகிட்டா ஒரு நாள். அது நம்ம அப்படி சொன்னாலும் கூட அதெல்லாம் நொடி பொழுது வந்து போயிடும். இப்ப நமக்கெல்லாம் 100 வயசு அப்படின்னு சொன்னா கூட ஒரு நொடி பொழுது வந்து போயிடும். கண்ணை மூடி முழுக்கியவனே நம்ம வீட்டு குழந்தையா இருப்பாங்க பிள்ளைய, கொஞ்ச நேரத்துல வளர்ந்து நமக்கு மேல வளர்ந்துருவாங்க பிள்ளைங்க. நேற்று வரைக்கும் சின்ன பையனால தான் இன்னைக்கு நமக்கு மேல வளர்ந்துட்டான் அப்படிங்கிற நிலை வந்துடும்.
அப்படி மாய வாழ்க்கை மதித்திராது இறந்து நீ கூட சொல்ற. இந்த வாழ்க்கையே மாய வாழ்க்கை, காண நீர் போன்று. இப்ப ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா தூரத்துல அப்படி தண்ணீர் இருக்கிறது போலயே தெரியும். ஆனா பக்கத்துல போக போக அந்த தண்ணீர் இருப்பது தெரியாது. அது போலதான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையானது மாய வாழ்க்கை. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா இந்த மாய வாழ்க்கையை மெய்யென்று நம்பி இதிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இது மாய வாழ்க்கை என்று ஒதுக்கி விட்டாச்சுன்னா இறைவன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. அப்படி வருவனே கொல்லேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லான் நரகம் புயினும். பெருமானே எப்படியாவது உன் அடியாரத்தின் கூட்டத்துல இருக்கணும், எனக்கு அது போதும். அதனால நான் எந்த நரகத்துல கூட நான் போய் அனுபவிக்கிறதுக்கு தயார். நீ பார்த்து எனக்கு நரகத்திலேயே கொண்டு போய் விட்டா கூட உனது திருவள்ளால் நான் அனுபவிக்கிறேன். அப்ப அடியார்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஏற்கனவே பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அடியார்தம் பெருமை சொல்வதும் பெரிதே என்று அவை பாட்டியும் உலகமான பேசும்போது கூட இந்த ஒரு திருத்தொண்ட தொகை தருவதற்காக சுந்தர குருசாமிகள் கைலாய மலையிலிருந்து வந்து நமக்கு அந்த திருத்தொண்ட தொகையை அறிவிச்சு அந்த திறம் இவற்றையெல்லாம் வந்து பார்க்கும்போது அடியாருடைய பெருமை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும். ஏன் அப்படின்னா அடியாரோடு சேர்ந்தாதான், அடியார் நடுவில் இருந்தாதான் நாம தவறு செய்ய துணிய மாட்டோம். அடியார் நடுவில் வந்து வச்சுக்கோங்க, எல்லாம் கை கோர்த்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வெளியில போனீங்க ஒழுங்க கோயிலுப்பாங்க, ஒழுங்க திருமுறை படிக்குவாங்க, திருக்கோயில வந்து வழிபாடு செய்வாங்க, உணவாரம் படிக்குவாங்க அப்படின்னு உங்களை எங்க கூப்பிட்டு வந்துருவாங்க, திருக்கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய எண்ணம் முழுவதும் மாறி உலகாயத்துக்கு போயிடும். ரெண்டாவது செல்போன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவோம், இந்திய தொலைக்காட்சிகளுக்கு முதன் முறையாக அப்படின்னு அது போய் இருக்காங்க. இப்படி நம்மளுடைய வாழ்வெல்லாம் பாலாக ஆகிவிடும். ஆகையினாலே பாட்டுக்கு பாட்டு சொன்னாரு மாணிக்கவாசக பெருமான், அடியவரோடு கொட்டிய அதிசயம் கண்டாமே நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட ஏழமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதுடன் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் என்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று மாணிக்கவாசக பெருமான் பாட்டுக்கு பாட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம நினைப்பவரோடுதான் கூட ஆரம்பிச்சிருவோம், அடியாரோடு இல்லை. தவறு செய்வதற்கு துணிந்து விடுவோம். ஆகையினாலே அடியார் திருக்கூட்டத்தோடையே ஒரு ஆளாக நாம் எப்பொழுதுமே இருக்கோம். இதை விட்டாச்சுன்னா நிலையம் மாறிடும். எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெரிய இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமனே. ரமணே, நான் பிற தெய்வத்தை நினைப்பதாக இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா தெய்வமும் பிறந்து பிறந்து இறக்கக்கூடியவர். சிவபெருமான் ஒருவருக்கு தான் பிறப்பு கிடையாது. அவர் ஒருத்தருக்கு தான் ஆதி கிடையாது, அன்னம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இது எல்லாமாக உள்ளவர் சிவபெருமான் ஒருத்தர் தான். யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாக தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வார் என்று சொல்வதற்கிறங்க மற்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறந்து சிவபெருமானை பூசித்து அவர்கள் தெய்வமாக ஆகியிருக்கின்றார்கள். இல்லைன்னா அவங்க தெய்வமாக முடியாது. சிவபெருமானை வந்து சிவபூஜை செய்துதான் அவர்கள் மேன்மை அடைந்திருக்கின்றார்களே தவிர சிவபூஜை செய்யாம யாரும் மேன்மை அடைய முடியாது. கிருஷ்ணரே சிவபூஜை அதை வச்சுதான் அவருக்கு கண்ணனே பேர் கொடுத்தாரு. சிவபெருமான் பிரம்ம பூஜை பண்ணியிருக்காரு, இந்திரன் பூஜை பண்ணியிருக்கான். இந்திரன் ஒரு நாள் தவற மாட்டான் சிவ பூஜையில அவ்வளவு சிறப்பாக உள்ளாங்க. இது கேட்குங்க சார், லேசு குறைங்க, அந்த கடைசி கொஞ்சம் குறைச்சிட்டு குறைச்சிட்டு இதை கொஞ்சம் லேச கூட்டு. எல்லேன் எனது திருவருளாலே இருக்க கரெக்ட். எல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெரிய இறைவா உள்ளேன் பிரதீபம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே அப்படின்றாரு மாணிக்கவாசகர். அதனால போட்டு மற்ற வாழ்வல்ல சிவபெருமானுடைய உலகில் போய் நாம் இருப்பதுதான் சிறப்பு. வள்ளுவர் 2 குறள் வைத்தார். ஒன்று, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னார். இப்ப நான் ஒழுக்கமா இருப்பேன்,
நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேங்கிறவங்க கூட எங்க போயிடுவாங்க, மேக்சிமம் வாழ்ந்தவர் வரைக்கும் போயிடுவாங்க, ஒழுக்கத்தோடு வாழ்பவர். ஆனா அதே வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னாரு. இந்த யான் எனதுங்கிற செருக்கை யார் அறுக்கிறாங்களோ அவங்கதான் வானத்துக்கு மேல உள்ள உலகம் சிவலோகம், அங்க அவங்கதான் போக முடியும், வேற யாராலையுமே போக முடியும். அது அப்படிப்பட்ட உலகம் சிவலோகம். அங்க போனதான் மண்ணுலகத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப இறந்தவர்களுக்கு என்ன போடுவாங்க, அன்னார் அவர்கள் சொற்பலோகத்தில் போய் சுகமாக இருக்கிறான்னு யாராவது போடுவாங்க. இப்ப இறந்தவங்களுக்கு எப்படி போடுவாங்க, அன்னார் அவர்கள் சிவனடி சேர்ந்தார் போடுவாங்களா, சிவலோக பதவி அடைந்தார் போடுவாங்களா, இறைவனடி சேர்ந்தார் போடுவாங்க. ஆனா யாருமே சொற்பலோகத்தில் போய் சுகமாக இருக்கிறாரும் போடவே மாட்டாங்க. அப்ப எல்லாருமே எதை விரும்புறாங்கன்னா சிவபெருமானுடைய உலகத்தை தான் விரும்புகிறார்கள். அங்கே போனதான் பிறவிக்கு வராது. மற்ற எந்த உலகத்துக்கு சென்றாலும் பிறவிக்கு கட்டாயமாக வரும். அதான் சொல்றாரு, கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடினும் அல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் ஊகினும் எல்லேன் எனது திருவருளாலே இருக்க பெரின் இறைவா. இந்த உலகத்துல வாழும்போது எல்லா பெருமானுடைய திருவருள் திருவருள் என்று வாழும். நீங்க நம்ம தினசரி நம்ம நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம். அப்ப எல்லாம் இறைவன் செயல் நினைச்சு செஞ்சிட்டோம்னா அதுல நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை திருத்துகின்றார். அவன் திருவருள் இல்லாமல் நாம வழிபாடு செய்தால் அதுக்குரிய நல்வினையும் தீவனையும் நம்மை சாரும். அதற்கு பிறவி கட்டாயமாக வரும். ஒரு நல்வினை செஞ்சா அதுக்கு பிறவி வரும், தீவினை செஞ்சா அதுக்கு ஒரு பிறவி வரும். எந்த ஒரு நீங்க சரி. அப்ப நல்லது செஞ்சாலும் பிறகு வரும், தீயது செஞ்சாலும் பிறகு வரும். அப்ப இது ரெண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லா செயலையும் சிவபெருமான் திருவருள் என்று செய்தால் அதற்கு நன்மை தீமை இரண்டும் வராது. கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அதெல்லாம் எல்லா செயலும் சிவபெருமான் திருவருள் என்று நாம் செய்ய வேண்டும். ஏதேது செய்திடனும் ஏதேது பேசிட்டனும் ஏதேது சிந்தித்து இருந்திடனும் மாதேவா என் செயலே என்று உணரப்பெற்றேன் அப்படின்னார். அறியப்பெற்றேன்னு சொல்லல, உணரப்பெறணும். எது சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் சிவபெருமானை சிந்திக்கணும், பேசுனாலும் அவரை பற்றி பேசணும். பேசின்றால் எந்தா எங்காய் பெருமானே என்று பேசி பேசி பூசின்றால் திருநீரை நிறைய பூசி வின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கலந்தாதமை ஆண்டானே அவாவெல்ல கல்வனேனே என்று கூட மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றார். அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான், பிறப்பு இறப்பில்லாத பெருமான், யாவரும் காண கிடைக்காத பெருமான், மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான், மாயேறு வையகத்தை வந்திருந்த வார்களங்கள் வந்திக்க மெய்யகத்தை இன்பமிகும் என்று சொல்லக்கூடிய பெருமான், யாராலும் காண்டற்கரிய பெருமான், ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளம் பேரறியாக பெருங்குடர் ஒன்று அதன் வேறறியாவை விளம்புகின்றேனே என்று திருமண தேவநாயகம் கூறுகின்றார். அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நாம் அடியாராக இருப்பது எவ்வளவு பெரிய சிறப்பு, அவருக்கு ஆளாவது எவ்வளவு பெரிய சிறப்பு. அடியாராக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாதான் நம்ம அடியார் ஆக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி விபூதி ருத்ராட்சம் தரிக்க முடியாது. அவன் அருள் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. விபூதி பூசுறதுக்கு அவன் அருள் வேணும், ருத்ராட்சம் அணிவதற்கு அவன் அருள் வேணும், திருக்கோயிலுக்கு வருவதற்கும் அவன் அருள் வேணும். நாம நினைச்சு திருக்கோயிலுக்கு வர முடியாதுயா ஐயா, நாம நினைச்சாலும் கோயிலுக்கு வர முடியாது, அவர் நினைக்கணும், நம்மளாதான் கோயிலுக்கு வரணும். நிறைய பேர் நான் கோயிலுக்கு போறேன் நாம நினைச்சா போக முடியாது. கிளம்புற நேரத்துல வீட்டுல விருந்தாள் வந்துருவாங்க, கிளம்புற நேரத்துல ஏதாவது ஜோலி வந்துடும், கிளம்புற நேரத்துல வெளியூர் போக வேண்டியதாகி போயிடும். அதனால சாமி கிட்ட நாம் பெருமாளை தினசரி காண வேண்டும் என்று விரும்பினால் இறைவன் நம்மை இங்கே காண வைக்கும். அப்படி எல்லாமே பெருமானுடைய திருவருளாதான் இயக்க வேண்டியதை தவிர எல்லாம் பெருமான் திருவருள் திருவருள் என்று இருந்து நாம் அடியார் திருக்கூட்டத்திலே ஒரு ஆளாக நாம் இருந்தோம் என்றால் நாம் கடக்க வேண்டிய பாதையை கடக்கலாம். நாம் எங்கே முடிவாக செல்கின்றோமோ அங்கே போய் செல்லலாம். சிவலோகம் சென்றடைவோம் நாம் போய் சிவபுரத்து அங்கு அடியார் கதவது அடையாமல். சிவபெருமான் நமக்காக திறந்து வச்சிருக்காங்க கதவை. சிவலோகத்துல அடியார்கள் வருவாங்க, இந்த கதவை எப்பயுமே திறந்து வச்சிருப்பா அப்படின்னு திறந்து வச்சிருக்காங்க. நம்ம போகிறதுக்கு தயாராகும், அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, நாம பணி செய்து போறதுக்கு தயாராகும். அப்ப என்ன செய்யணும்னா இங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அடியார் பண்பு ரொம்ப நமக்கு வேண்டும். ஒவ்வொரு அடியாரை பார்க்கும் பொழுதும் விபூதி ருத்ராட்சத்தை கண்டால் அவர்களை நாம் சிவமாக பார்க்க வேண்டும். இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று நம்ம பார்க்கக்கூடாது.
இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இவர் வந்து பணக்காரர், இவர் வந்து ஏழை அப்படிங்கிற பாகுபாடு இங்க வரணும். அதான் சொன்னார், எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உலகி ஊராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் இணைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமையே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்போர் விடுதலையை காணலாம் என்று அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நாம் அடியாராக இருப்பது பெரிய சிறப்பு. அப்படி 63 நாயன்மார்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான அன்பை செலுத்தி சிவபெருமானுடைய அந்த உலகத்துக்கு சென்று அந்த பேரின்பத்தை அனுபவிக்கின்றார்கள். செயற்கரிய செய்வர் பெரியர் சிறிய செயற்கரிய செயல் ஆகாதார் என்று சொல்வதற்கிணங்க 63 நாயன்மார்களும் செயற்கரிய செயலை செய்தவர்கள். சாதாரண ஒரு சாமியை நம்ம அகத்துல வச்சு கூட நம்மளால எண்ண முடியல. ஒரு நாயன்மார் எந்த நேரமும் சாமியை நினைந்து கொண்டே திருக்கோயிலே கட்டினாரு மனசுக்குள்ள. நம்மளால கட்ட முடியுமா? அதை நம்ம கூட செய்ய முடியல நம்மளால. ஒரு நாயனார் அகப்பூஜை பண்ணார், வாயிலா நாயனார் அகப்பூஜை செஞ்சு சுவாமி திருவடி அடைஞ்சார். அதை கூட நம்மளால செய்ய முடியல. ஏன் அப்படின்னா நம்மளால 1/2 நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியல. யாராவது ஒரு ஆள் 1/2 நிமிஷம் தியானம் பண்ணிடுறேன்னு கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். கண்ணு முன்னாலே பால்காரன் கனவு வருவான், எல்லா பேரும் கணக்குல வருவாங்க. கண்ணை நீங்க மூடி பாருங்க, கண்ணை துறக்கையில கூட ஒண்ணும் தெரியாது. கண்ணை மூடினா எல்லா சிந்தனையும் வரும். அதனால நினைப்பதற்கு கூட அவன் அருள் இல்லாம நம்ம நினைக்க முடியாது. சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடவட்டி பவவினையிலே சனித்த தமியன்மிடியால் மயக்கம் உருவேனும் கருணை புரி யாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கையிலை மலையின் ஆதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்னம் அணியணி பொன் மாலை செச்சை கமலும் மனமார் கடப்பம் அணிவோனே தருணமித யாமிகுத்த கனமதுரும் நீர் சொமிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நேத்த வெடிவேகா அருணதன வாதபத்ம அது விதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனேங்கிறாரு அறிஞர். அதனால 1/2 நிமிஷம் கூட நம்மளால என்ன செய்ய முடியல. அதுக்கு கூட பெருமான் அருள் இல்லாம அவரை நாம் தியானிக்க முடியாது. அப்படி 63 நாயன்மார்களும் செயற்கரிய செய்த பெரியவர்கள், நாம் செயற்கரிய செய்ய ஆகாத சிறியவர்கள். நாம என்ன செய்யலாம் அப்படின்னா 63 நாயன்மார்கள் மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஆனா எளிமையாக ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் சார். என்ன தெரியுமா? சிவபூஜை. சிவபூஜை செய்து மேல் அடையலாம். நம்ம கண்ணை தோண்டி வைக்க முடியாது, பிள்ளைக்கறி அறுத்து கொடுக்க முடியாது, நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம எளிமையாக எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே என்று உரைத்தரல அன்னலாகவே அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தாள் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ கொழுந்து என்று சொல்வதற்கிணங்க எண்ணிலாத ஆகமங்களை அருளிய இறைவர் விரும்புவது என்னவென்றால் எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். அப்படி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயனார் என்ன நாயனார்னா பெருவிழலை குறும்ப நாயனார். இந்த பெருவிழலை குறும்ப நாயனார் என்ன தொண்டு செய்தார் என்றால் அதைதான் நம்ம பார்க்க போறோம். அப்படிங்களா? அவர் வந்து என்னன்னா அவரை பற்றி சொல்லும் போதே சேக்கிலாசாமி சொல்றாரு, சூத நெரு குலை தெங்கு பலவு பூசும் சூழ் புடைத்தாய். அது எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா வீதிதோறும் நீற்றொளி விரிய வேக விளங்கும் பதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியா நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிளலை நாட்டு பெருமிழலை. அந்த ஊர் வந்து மிளலை என்கின்ற ஊரு. அது பெருமிழலை என்கின்ற நாட்டில் மிளலை என்கின்ற ஊரில் வசிக்கின்றவர் தான் இந்த பெருமிழலை குறும்பனார். எப்பயுமே அவர் வந்து தன்னை வந்து தாழ்வாகவே நடப்பாராம். எவ்வளவு தொண்டு செய்தாலும் கூட தன்னை ரொம்ப தாழ்வாக தான் நினைப்பார். நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம அடியாரும் அப்படிதான் இருக்கும். எப்பயுமே எத்தனை தொண்டு செய்தாலும் எவ்வளவு பெரிய பணிகள் செய்தாலும் நாம் எல்லாருக்கும் சிறியவர் அப்படிங்கிற உணர்வோட வாழணும். எப்பேற்பட்ட பணி செஞ்சாலும் சரி, உழவர பணி 150 உழவர பணி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப அடக்கம் தேவை. ரொம்ப பணி செய்ய அடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. இறைவனுக்கு பணி செய்ய நம்மளுடைய பணிவு ரொம்ப தெரியும். நாங்க இப்ப போயிருந்தோம், அந்த அடியார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பணி. இந்த வெங்கப்பநாயக்கர் வெட்டிக்கு போனோம், எல்லாருக்கும் சேவை கொடுத்தாங்க. அவ்வளவு உயர்வு 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஆகுதுங்க அப்படிங்கிற ஆளு அவ்வளவு பணிவும் இருக்காரு. பார்த்துக்கணும். சாதாரண இதுக்கே அப்படின்னா அடியார்கள் எவ்வளவு உயர்வா இருக்கணும் யோசிச்சுக்காங்க. கொஞ்சம் கூட நம்ம தாழ்வாக நம்மளைத்தான் தாழ்வாக நினைக்கிறோம் போலிய மற்றவர்களை உயர்வாகவே கருத வேண்டும். நாம் என்ன செய்யணும், மற்றவங்களை தாழ்வா பேசி நம்மளும் உயர்வா நினைப்போம்.
நம்மளுடைய பெருமை நமக்கு தெரியக்கூடாது. எப்படி தலைவர் எவ்வளியோ அவ்வளியே தொண்டரும் இருக்கணும். சாமி எப்படிப்பட்டவர்? தன் பெருமை தாமரியா தன்மையன். அவர் பெருமை அவருக்கே தெரியாது. நமக்கு நம்ம பெருமை தான் தெரியுது. ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆள் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் 1000 ரூபாய் கொடுத்து அவர் உயர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். 4 வருஷம் அப்படிதான் சொல்றோம். அந்த இது வரக்கூடாது. எப்பயுமே ஒரு உதவி செஞ்சாச்சுன்னா அந்த நிமிஷமே மறந்துடும். சிவார்ப்பணம் சொல்லிட்டு முடிச்சிடணும். அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி சிவார்ப்பணம் சொல்லி முடிச்சிடணும். அது இன்னைக்கு நம்ம 10 ரூபா கொடுப்போம், நாளைக்கு 100 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணி 100 ரூபா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10 ரூபா கொடுத்தாங்க 1000 ரூபா கொடுப்போம் நாளைக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுப்போம். ஆனா சாமி அப்படிப்பட்டது கிடையாது. அவர் நன்றுடையான் தீயது இல்லான்னாரு. நான் ஒருத்தர் நல்லவர்னு சொன்னாலே போதும். ஆனா அவர் தீயதை செய்ய மாட்டாரு. அப்படின்னா எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகத்தில் நாம் ஒருவருக்கு தர்மம் செய்யும் போது கடுகளவாவது தீமையை வைத்துக் கொண்டுதான் கொடுப்போமா, 2வது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுப்போமா. ஆனா சாமி அப்படிப்பட்டவர் கிடையாது. யாருக்கும் அவருடைய அருள் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லவருக்கும் தீயவருக்கும் ஒரே போல அருள். நல்லவர் தீயவர் எனாத நச்சினர் செல்லல் கட சிவ முக்தி காட்டுவ கொல்ல நமந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலுக்குமே. அதனால அவருடைய அருள்ல ஒன்னோலதான் இருக்கும். நமக்கு இங்க இருக்கும்போது சாய்மார் ரொம்ப அன்பா இருக்கும். இந்த கோயிலை அப்படி தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்பு குறைஞ்சிடும். நம்ம அன்புல அப்படித்தானே இருக்கு. ஐயா நல்லா இருக்கீங்களா, அவங்களதான் ஏன்னா நம்ம அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கு. ஆனா ஞானிகளுடைய அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அளவுபடாததோ அன்போடு காண்பால் கடை கணிக்கின்றேன் அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. அவங்க அன்பெல்லாம் அளவுபடாததோர் அன்பு, நமக்கெல்லாம் அளவுக்கு உட்பட்ட அன்பு. கோயிலுக்குள்ள ஒரு அன்பு, வெளியில போனா அன்பு குறைஞ்சிடும். அப்படி இருக்க கூடாதுல்ல, நம்ம அன்பெல்லாம் அப்படி. அப்படி இந்த பெருமலை குறும்ப நாட்டுல அங்க எப்படி எல்லாம் விளைச்சல்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அங்க தென்னை பலா போன்ற மரங்கள் எல்லாம், பாக்கு மரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் செழித்து வளர்கின்றன அப்படின்னு முதல் இடத்துல சொல்றாரு. அடுத்து வீதி தோறும் நீர்த்தொழி விலகுதான். எங்க பார்த்தாலும் வீதிக்கு போயாச்சுன்னா எல்லாரும் திருநீர் பூசிருக்காங்க. அந்த நாடு அப்படிப்பட்ட நாடம் பெருமலை நாட்டுல குறும்ப நாயனார் எல்லாருக்கும் சிறியவர் என்றே தன்னை தாழ்வாகவே நினைத்து கொண்டு வாழ்கின்ற அந்த பெருமானார் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடு சிறப்பாக விளங்குகின்றது. வீதிதோறும் நீட்டொலி விளங்குகின்றது. எங்க பார்த்தாலும் நெற்றி நிறைய எல்லாரும் திருநீர் பூசிருக்காங்க. அப்ப சைவத்தை எந்த அளவுக்கு அவர் வளர்க்கிறான்னு பாருங்க. இப்ப நாம இருக்கோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவரையாவது என்ன செய்யணும், திருநீர் பூச வைக்கணும். முதல்ல நாமளே ஒழுங்கா திருநீர் பூசணும். நாமளே ஒழுங்கா திருநீர் பூசாம மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும், மற்றவர்களுக்கு பரப்பணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம திருநீர் பூசுறவங்க நம்ம எப்படி நினைக்கிறோம், சிவமாக வைக்கிறோம். எவரேனும் விளையாடத்திட்டு திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்து அடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையே பேணி அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும். நீங்க சாதாரண ஆளா பார்த்தீங்க அப்படின்னா அதுல குற்றம் வந்துடும். இப்ப மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணாரு, அந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனை பல முறை அவரை ஜெயிக்க வேண்டும் என்று போராடினார். முடியவே இல்லை. நாயனார் வட்ட ஜெயிச்சுட்டே இருந்தார். இப்ப எப்படி செய்யலாம், இவரை எப்படி கொள்ளலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது தந்திரத்தால் தான் இவரை ஜெயிக்க முடியும் என்று மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் படைக்கிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபொதி விளக்கே என்ற மனதில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தரன் புத்தனார். பொய்த்தவ வேடம் போட்டு சிவன் அடியார் போல் வேஷம் போட்டு அவரை போய் தான் நினைத்த பரிசையே செய்தார். அப்படி போனார். அது உண்மையான பக்தி என்ன? பெருமலை குறும்பனார் எப்படி சொல்றாரு. அப்ப நம்மளுடைய அன்பெல்லாம் குறைவான அன்பு, ஞானிகளுடைய அன்பெல்லாம் மிகுந்த அன்பு. இப்ப நீ சொல்லும் போது, இந்த நாட்டை சொல்லும் போது பெருமலை குறும்ப நாடு அங்கே வீதிதோறும் நீச்சொலி விளங்கி தோன்றுகின்றது. எல்லாரும் இப்ப நம்ம தெருவில் உள்ளவங்கள எல்லாரையும் திரும்பி பூச வச்சிடலாமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான் சிவா. நானும் எவ்வளவோ சொல்லி சொல்லிதான் பாக்குறேன், யாரும் மாறுற மாதிரி தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனா மஞ்சள் போய் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனா எல்லாம் மஞ்சள் போய் தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல. அந்த நிலையை முதல் மாற்றும். பிற உயிரும் தம்முயிர் போல் போற்றா கடை என்று சொல்வதற்கு பிற உயிரை தம்முயிர் போல என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு யாரும் மஞ்சள் போய் தூக்க மாட்டாங்க.
ஞாயிற்றுக்கிழமை அங்க போக மாட்டேன். அதனால அவன் எல்லாரும் நம்ம பக்கத்துல இருக்கிறவரையாவது என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு இறைவனுடைய புகழை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை வழிபாடு செய்ய வைக்கணும். முடிந்த அளவு யாரையும் போய் வலுக்கட்டாயமா இங்க வாங்க, சொற்பொழியில் அவர் சொல்லியிருக்காரு இங்க வாங்க, திருநீரை முதல்ல பூசுங்க, திருக்கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருமே வரமாட்டாங்க. அதனால யாரையும் என்ன செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தணும். நம்ம வழிபாட்டுல விரும்பி கேட்கிறவங்களுக்கு கட்டாயமா என்ன செய்யணும், சொல்லணும். விரும்பாதவங்களுக்கு நம்ம விட்டுறணும். பசிக்காதவனை கூட்டு வச்சு சாப்பாடு போட்டு அவன் சாப்பிடுவான், போயா அப்படின்ட்டு போயிடுவான். அதே போல நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதே போல பசி எடுத்தவர்களுக்கு சாமியை புகழை கேட்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு கட்டாயமா என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான். அப்படி இந்த பெருமலை குருவாயூர் திரு அந்த வீதிகள் தோறும் நீற்றொலி விளங்கி தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட பதி அந்த ஊரு. நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியா நெடுநிலத்து மீதி விளங்கும் தொன்மை அது. இந்த நாடு வந்து ரொம்ப பழமையான நாடு. இந்த பெருமலை நாடு ரொம்ப பழமையானது. அதுல மில்லை என்கின்ற ஊர்ல நீற்றொலி விளங்கி தோன்றுகின்றது. அங்கே நீதி நெறி தவறாமல் குறுநில மன்னராக நாயனார் ஆட்சி புரிந்தார். குறுநில மன்னர்னா சின்ன சின்ன மன்னர்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மன்னராக திகழ்ந்தார் இந்த பெருமலை குறும்பர். 63 நாயன்மார்ல ஒரு எவ்வளவு பெரிய உயர்வுன்னு இனிமேதான் நம்ம பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு, அண்ணன் தொன்மை திருப்பதி கணபதியார் மிளலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர் அடியாருக்கு. சென்னி மேல மதியமாகிய பிறையை வைத்திருப்பவர் யாரு, சிவபெருமான். அவருக்கு அடியார் யாரு இருக்காங்களோ அந்த அடியார்களுக்கு செய்வடிகள் இன்னவென்று எண்ணி, இந்த அடியாருக்கு இதை செய்யணும், இந்த அடியாருக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற திறத்தோடே விளங்குவாரா அந்த நாயனார். வேண்டுவன கொடுத்தல். அடியாருக்கே உரிய ஒரு இலக்கணம் என்னன்னா 10 இலக்கணம். சிவபூஜை செய்தல், சிவன் அடியார்களை கண்டு வணங்குதல், சிவனாடி அடியார்களுக்கு வேண்டுவன கொடுத்தல், அடியார்கள் இல்லத்தில் மட்டுமே போய் உண்ணுதல், அப்புறம் சிவாலய பரிபாலனம் செய்தல், அடுத்து சிவபூஜை செய்தல், அடுத்து சிவ புண்ணியங்களை செய்தல், திருமுறைகள் பாடுதல், இதெல்லாம் அடியாருக்குரிய புறத்து இலக்கணம். அந்த இலக்கணத்தில் சிறந்து விளங்குகின்றார் இந்த நாயனார் பெருமலை குறும்ப நாயனார். அப்படி அவர் சொல்லும் போது சென்னி மதியம் வைத்தவர், அந்த பிறைய அணிந்திருக்கக்கூடிய மதியத்தை அணிந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு, அதை சேக்கிழ சாமி பல இடங்கள்ல சொல்றாரு. யாருக்கு நம்ம அமுது கொடுக்கணுங்கிறத முதற்கொண்டு சொல்றாரு. மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்று சேக்கிழ சாமி சொல்றாரு. யாருக்கு நம்ம அமுது கொடுக்கணும், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது கொடுக்க வேண்டும். இந்த மண்ணில் பிறந்த பெரும் பயன் என்னவென்றால் சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அன்னம் கொடுத்தல். முடிந்த அளவுக்கு தினசரி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு அடியாருக்கு திருக்கோயிலுக்காரங்க வரும்போது வெளியில எத்தனை பேர் திருவோடி ஏந்தி உட்காந்துருக்காங்கல்ல, திருநீர் பூசிருக்காங்களா, ருத்ராட்சி அணிஞ்சிருக்காங்களா, அந்த வேடத்தை பார்த்து நம்மளால முடிஞ்சது ஒரு சாப்பாடோ எதோ வாங்கி கொடுக்கும். முடிஞ்ச அளவு. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அடியார் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. அடியாருக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தினசரி அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் விடக்கூடாது. ஏதாவது நம்மளால் இயன்ற அளவு அந்த அடியார்களுக்கு அமுது சேவிக்க வேண்டும். அதுதான் மண்ணில் பிறந்து பெரும் பயனே சொல்றாரு. அப்படி இந்த அடியார்கள் வேண்டுவாருக்கு வேண்டுவன கொடுத்தாரா யாரு, இந்த நாயனார். ஏற்கனவே ஒரு நாயனார் என்ன செஞ்சாரு அப்படின்னா, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இப்படி யாரெல்லாம் அடியார்கள் வர்றாங்களோ அவங்களுக்கு தேடிய மாடு, தான் சேர்த்து வைத்த செல்வத்தையும், நீடு செல்வம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் யாரு கொடுப்பாங்க, ஆடிய பெருமான் நடராஜ பெருமானுடைய அடியார்களுக்கே கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாதான் அது ஆகும்னா ஆகும், மற்றதெல்லாம் ஆகாது அப்படின்றது. நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அடியார்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம செல்வம் எல்லாம் வீண் என்பதை நம்ம மறக்க. அடியார்களுக்கு செய்யலைன்னா நம்ம சேர்த்து வைத்த செல்வம்னா வீணா போயிடும். அடியார்கள் கொடுக்கறது என்ன பலன் பயன் சொல்லுங்க பார்ப்போம்.
தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது யார் மகிழ்வு அவங்க வரும்போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அது கொடுக்கும் போது மன மகிழ்ச்சியோட கொடுக்கணும். இப்ப வாண்டிச்சு வரதுல மன மகிழ்ச்சியோட வாங்க டீ சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு எல்லாமே தர்மசமா அப்படித்தான். முதல்ல எல்லாரும் முதல்ல நீ வைங்க துட்டை நீங்க வைங்க துட்டெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அடியே வாங்கி தரேன் அப்படிமா தர்மபுரம் வாங்க என்ன சார் உங்களுக்கு தெரியாதா? சரி இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த சரிதானா? சரி அப்படி அடியார்கள் வந்து எப்பயுமே வந்து பிறரை செலவழிக்க விட மாட்டாங்க. எப்படியாவது நம்மளுடைய நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு வாழ்கின்றவர்கள் தான் அடியார்கள். இது அவங்களுக்கு அப்படி நிறைய இருக்காங்க. நம்ம அடியார்கள் நிறைய இருக்காங்க. சரி அப்படி தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றினுள் ஆடிய பெருமான் அன்பருக்கே ஆவன, மற்றதெல்லாம் ஆகாது. ஆகையினாலே நம்மளுடைய செல்வத்தை எல்லாம் அடியார்களுக்கு அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கணும். நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா ஒரு 2 ரூபாயாவது என்ன செய்யணும் அடியார்களுக்குன்னு ஒதுக்கி வைக்கணும். அப்ப 1000 ரூபாய் சம்பாதிச்சா அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய செஞ்சா ரொம்ப நல்லது. நான் அடியார் முதல்ல என்ன சொல்றேன், நம்ம சொத்தே யாருக்கு தான்? அடியாருக்கு தான். தான் சேர்த்து வைத்த செல்வமும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் அடியார் பெருமக்களுக்கே என்பதை மறந்துடணும். அப்படி இந்த நாயனார் என்ன பண்ணாரு, வேண்டுவன வைத்தவர் சென்னி மதியம் வைத்த அடியாருக்கான செய்பணிகள், அது அடியார்கள் என்ன கேட்டு வராங்களோ அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை நிறைய செய்யும். ஒரு அடியார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே பாத பூஜை செய்வார். பாத பூஜை செஞ்சு இல்லத்துக்கு வரவழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதரித்தடை அருச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சேக்கலா சுவாமிகள் சொல்வதற்கு இணங்க அந்த அடியார்கள் இல்லத்துக்கு வரவழைத்து அவருக்கு பாத பூஜை செய்து அறுசுவை உணவு கொடுத்து அவர்கள் அப்படி சீராட்டுவாங்களாம் அடியார்களாம். அப்படி இருக்கணும். நாம எங்கெங்க கொண்டு போய் வந்து அவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு வீட்டுல உணவெல்லாம் அருந்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா செஞ்சா சிறப்பு. அடியார்கள் இல்லத்துக்கு வரவழைத்து செய்தால் சிறப்பு. அதுக்கு மேலான புண்ணியம் கிடையாது. அடியார்கள் இல்லத்துக்கு வரவழைத்து பாத பூஜை செய்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடவுளை செய்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி சென்னி மதியம் அடியார்கன செய்வணிகள் இன்ன என்று எண்ணி அந்த அடியார்களை எதில் வரவழைத்து அவருக்கு செய்ய வேண்டிய செய்வழிகளை எல்லாம் செய்வார் இந்த நாயனார். அவர் பேர் என்ன பேரு? பெருமிழலை சிவா. நீங்க குளச்சிறையை தானே சொல்றீங்க அப்படின்ற கூடாது. இவ்வளவு நேரம் கதை கட்டிட்டு வேற நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெருமிழலை குறும்பனை. ஏன் இருக்கீங்களையா? சரி. முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அறிவினுடைய பயன் அடியார்களுக்கு செய்வது என்பதில் உறுதியா இருக்காரு நாயனர். அறிவினுடைய பயன் அறிவினால் ஆகுவதன் பெருதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று வள்ளுவர் சொல்றாரு. நமக்கு வந்து உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உலகறம் வேற, சிவ நல்வினை வேற. உலக அறத்தை எல்லாம் விடுத்து சிவன் நல்வினைக்காக உலக அறங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் தான் நாயன்மார்கள். பிள்ளைக்கறி யாராவது சமைச்சு கொடுப்பாங்களா? ஆனா நம்ம நாயனார் அது உலகத்துக்கு மாறானது. மனைவியத்துக்கு யாராவது கொடுப்பாங்களா? அது உலகத்துக்கு மாறானது. கண்ணை தோண்டி யாராவது கொடுப்பாங்களா? அது உலகத்துக்கு மாறானது. அத்தனைக்கு மாறானது. ஆனா நாயன்மார்கள் செய்ததுல எந்த சூழ்நிலையை நினைத்து செய்தார்கள் என்றால் அவர்கள் சிவ நல்வினைக்காக செய்தவர்கள். சாமி எப்பயுமே செயலை பார்க்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் செய்யக்கூடிய செயலை பார்க்க மாட்டாங்க. என்ன எண்ணத்தோடு செய்கின்றோம் அந்த எண்ணத்தை தான் பார்ப்போம். வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடரிங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானை அப்படிங்கிறாரு அப்பர் சாமி. வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தான். கருத்து என்ன வச்சிருக்கோமோ அந்த கருத்துக்கு தகுந்ததான் சிவபெருமானுடைய அருள் நமக்கு வரும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மனசுல பல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வாங்க சாப்பிட போவோம், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட கூட்டு போய் சாப்பிட்றான் பாரு அப்படின்னு மனசுல வஞ்சகத்தோட நீங்க சாப்பிட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு போய் சேரணும். முதல்ல உங்களுக்கு என்ன ஆகும்? சிவபெருமானுடைய அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து புண்ணிய கணக்கு ஏறாது, உங்களுக்கு பாவ கணக்கு ஏறும். என்ன எண்ணத்தோடு செய்கின்றோம் என்கின்ற செயலை அதைத்தான் பார்ப்பாரே தவிர
செயலை பார்க்க மாட்டார். நீங்க 1000 பேருக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுங்க, 1000 பேருக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, 1000 மாலை கூட கட்டி போடுங்க, ஆனா எந்த உணர்வோடு கட்டி போடுறீங்கன்னு தான் பார்ப்பாரு சாமி. சிலர் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி சாமி கொடுத்து அப்படியே எல்லாம் இறைவன் திருவள்ளும் போயிடுவாங்க, அவங்களுக்கு 100க்கு 100 மார்க் போடுவார் சிவன். சில பேர் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி போய் சாமி போட்டு அந்த மஞ்சள் மாலை இருக்குவாரு, அது நான் போட்டேன் எப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, சீரோ மார்க்கு தான் கிடைக்கும். நாம் செய்ததுங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு மார்க் எத்தனை சீரோ, மறுபடியும் முதல்ல தான் வரணும். நம்ம சுத்தமா என்ன வரக்கூடாது, நான் செய்தேன் என்கின்ற உணர்வே வரக்கூடாது. எதனாலும் சரி சாமி திருவள்ளுவர் நம்ம கெட்ட வாய்ப்பு கிடைக்கா பூ கட்டி கொடுக்க வேண்டியது, ஒரு அடியாருக்கு அன்னம் பாலிக்க வாய்ப்பு இருக்கா, இது சிவபெருமான் திருவள்ளுவர் செய்ய வேண்டும். இப்படி எல்லாமே சிவபெருமான் திருவள்ளுவர் 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 செஞ்சா அந்த செயலெல்லாம் யார் எடுத்துக்குவா? நீங்க செய்யல, இப்ப செய்யற செயல் யார் செயல்? சிவன் செயல் நினைச்சு செஞ்சா அதை சிவபெருமான் ஏற்றுக்குவாரு. தன் செயல் என்று செய்தால் அதுக்கு வினை உண்டாகும், நல்வினையோ தீவினையோ ஏதோ உண்டாகும். அப்ப நல்வினை செய்தால் நல்வினையை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரும், தீவினை செய்தால் அதை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரும். அப்ப இது இரண்டும் இல்லாம எல்லாம் சிவன் செயல் என்று செய்தால் நமக்கு பிறப்பு அறுபடும். இப்ப நமக்கு பிறப்பு வேண்டாமா வேண்டாமாங்கிறத நாம தான் முடியும். அப்படி இந்த நாயனர் செய்பணிகள் அறிவின் பயனாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து வந்தார். அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து அடியார்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டே வருகின்றார் இந்த பெருமநிலை குறும்பனாயினார். அடுத்த சொல்றாரு, தொண்டர் பலரும் வந்தின்றி உண்ண ஒவ்வொரு ஆளும் வந்துட்டே இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு இல்லத்துக்கு வந்துட்டே இருப்பாங்க, அத்தனை அடியார்களுக்கும் அமுது கொடுத்துட்டே இருப்பாரா இந்த நாயனர். உண்ண அமுது ஊட்டி கொள்ளும், அமுது ஊட்டி கொண்டு செய்ய மறு நிதிய முகந்து குறைந்து அடைவார், கொடுத்து மனமுகந்து கொடுத்து வருவார். ஒவ்வொரு அடியார்களுக்கும் அதை மனமுகந்து கொடுக்கிறார், மனமுகக்காம கொடுக்க முடியாது, அத கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார். இதுல 2 பொருள் இருக்கு. இதை நித்தலும் அந்த பணி செய்து கொண்டே வருகின்றார். கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார் அப்படின்னா செய்து மகிழ்ந்தார். கொடுப்பதற்கு முன்னாடி மகிழ்ச்சி, கொடுத்த பிறகு மகிழ்ச்சி. சில பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு ஆட்டை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் வந்து ஒரு 1000 ரூபா தான் கொடுங்கயா, ரொம்ப கௌரவம் 1000 ரூபா வச்சுக்கோங்க அப்படி கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் தெரியுமா, ஐயோ வந்துட்டானே ஏதாவது கேட்க போறானே, ரூபா கேட்பானே அப்படின்னு வருத்தம். ரூபாயை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1000 ரூபா கொடுத்துருக்கேன், ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கொடுத்த பிறகு வருத்தம். கொடுக்கறதுக்கு முன்னாடி வருத்தம், ஆனா நாயன் வேற அப்படி கிடையாது, கொடுத்த பிறகும் மகிழ்ச்சி, கொடுத்த வாங்க ஏங்களா, கொடுப்பதற்கு முன்னாடியும் மகிழ்ச்சி, கொடுத்த பிறகும் மகிழ்ச்சி, கூடு மகிழ்ச்சியில் கொடுத்து உவந்தார் அப்படின்னாரு. கொடுத்து வந்தார், கொடுத்து உவந்தார். அப்ப எப்பேற்பட்ட சிறப்பு பாருங்க. அப்ப அடியார்கள் வந்தா நாம மனம் உகந்து எதையும் நாம் செய்ய வேண்டும், மனம் நோக்கி நாம் எந்த காரியத்தை நாம் செய்து விடக்கூடாது. அப்படிதான் வாழ்ந்தவர்கள் 63 நாயன்மார்களும் ஒவ்வொருத்தரும் தனி சிறப்பு உடையவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அதுலதான் 63 நாயன்மார்கள் முதல் நாயனாரா எதை வச்சாரு சாமி? திருநீலகண்ட நாயன். அது என்ன தத்துவம்? அவர் என்ன பணி செஞ்சாரு? மண்பாட்டம் செய்து கொண்டிருக்கார், மண் தத்துவம். கடைசி இருக்கக்கூடிய நாயனார் யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயன். அவரு யாரை இசையமைத்தார்? மண் தத்துவத்தில் ஆரம்பிச்சு கடைசி எந்த தத்துவத்துல முடியுது? நாத தத்துவத்துல முடியுது. மண் முதல் தத்துவம், 36ஆவது தத்துவம் நாத தத்துவம். மண்ணு, அதுக்கப்புறம் நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அதுக்கு மேல மெய் வாய் கண் மூக்கு செவி, அதுக்கு மேல மெய் வாய் கண் மூக்கு எரிவாய் கருவாய், அதுக்கு மேல சுவை ஒளி உரு ஓசை நாற்றம், அதுக்கு மேல மன புத்தி சித்தம் அகங்காரம், அதுக்கு மேல காலம் நேதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை, அதுக்கு மேல நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. அதுல முதல் தத்துவம் எதுன்னா நாத தத்துவம். எப்படி சாமி அமைச்சிருக்காங்க? 63 நாயன்மார்களையும் மண் தத்துவத்துல ஆரம்பிச்சு கடைசி நாத தத்துவத்துல எப்படி முடியுதோ அதே போல 63 நாயன்மார்களையும் சாமி அந்த விதத்தில் அமைத்திருக்கிறார். தனி அடியார்கள் முதல் அடியார் திருநீலகண்ட நாயனார். தொகை அடியார்கள் வரும்போது தில்லைவாழ் அந்தவர் முதல்ல வருவாங்க, அது 3000 அந்தனர்கள், அதனால அது தனி அடியாராக வரமாட்டார். ஆகையினாலே திருநீலகண்ட நாயனார் என்று வைத்தார். அப்படி இந்த பெருமலை குரும நாயனார் இப்ப இருக்கு சார் என்ன அப்படி
மனம் முகந்து கொடுத்து வந்தார். கொண்டு மருவும் குழல் உடையால் கேள்வன் செய்ய தான் என்னும் புண்டரிக அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, வண்டு மருவும் குழலுடையால் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இயற்கையிலே கூந்தல்ல மனம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யாருக்கு? நக்கீரர் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, சாமி அழகாக கடிதம் எழுதிட்டாரு. பொங்கலே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் தப்பாது கண்டது மொழியும் பயிரியது வெளிய நட்பின் மயிரியர் செரியர் அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் போவே அப்படின்னு சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு. இப்ப சிவபெருமான் எழுதின பாட்டு சரியா தப்பான், அதை கொண்டு போய் தர்மி புலவர் கொடுத்தாரு. இப்ப அவர் சொல்லிட்டே வந்தாரு, இயற்கையிலே கூந்தல்ல மனம் கிடையாது, செயற்கை திரவியங்களாலதான் பெண்களுக்கு மனம் உண்டு அப்படின்னு வாதிட்டாரு. சாமி பொறுமையா இருந்தாரு. கடைசி என்ன பண்ணிட்டாரு, நான் வணங்கும் உமையமைக்கும் அதே நிலைதான் வருவாங்க. அப்பதான் நெற்றிக்கணத்தை வந்து அவர் எரிச்சார். அது வரைக்கும் எரிக்கல, பார்த்துக்கிட்டே தான் இருந்தாரு. உமையமைக்கும் அதே நிலை அப்படின்னா அம்பாள் வந்து செயற்கையை வந்து தேவையான அது சொன்னதுன்னா சாமி என்ன செஞ்சாரு, நெற்றி கட்டி கொண்டு அதை அதுக்கப்புறம் வைக்கிறத மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணாரு, நீ இன்னும் உனக்கு சரியா படிப்பு வரல. யார? நக்கீரத. அவங்க படிச்சவரை நீ இன்னும் உனக்கு தமிழ் சரியா வரல, நீ போய் தமிழ் கற்றுவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் போய் அகத்தி மாவட்டத்தில் போய் பாடம் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கைதை பாதி காலத்து பாதி எல்லாம் பாடினார். அதுக்கப்புறம் தான் திருமுருங்காட்டு பாடினாரு. யாரு? இந்த நக்கீரத. அப்படிப்பட்ட வண்டு மருவும் குழலுடையால் கேள்வன், அவருக்கு கணவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் செய்ய தாள் என்னும் புண்டரிக அகமலரில், பெருமானுடைய திருவடியை அகமலரில் வைத்து எந்த நேரம் தியானம் செய்து கொண்டே இருப்பாரா இந்த பெருமணலை முருகனாய். அகத்துல பூஜை கொண்டதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியாது. உங்க மனதை சாதாரணமா என்ன செய்ய முடியாது, அடக்கி விட முடியாது. அது வாட்டு தறிக்கிட்டு போய் தெரியும். ஒரு இடத்துல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல நாடி சோதனை செய்ய வேண்டும். இது முந்தான கூட சிவதர்மத்தை முதல் நாடி சோதனை செய்து விட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் செய்ததுக்கு அப்புறம் தான் மனம் அடங்குவே தவிர, அதுக்கு முன்னாடி ஆளாலும் சொல்லுவாங்க நான் தியானம் 1 மணி நேரம் பண்றேன் 2 மணி நேரம் பண்றேன், முடியவே முடியாது. பிராணாயாமம் செய்யாம மனம் அடங்க. எத்தனை பேர் தியானம் பண்ணாலும் தெரியும். அப்படி ஒரு தியானம் பண்றாங்க, உள்ள உட்காந்து உரையில் இருக்காங்கன்னு அர்த்தம். தியானம் பண்ணல அர்த்தம். பிராணாயாமம் பண்றதுக்கு மூச்சு பயிற்சியில முதல்ல நாடி சோதனை செய்யணும். இடது நாசி வழியாக 11 மந்திரங்களை இழுத்து வலது நாசி வழியாக 11 மந்திரத்தை வெளியே விட வேண்டும். வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக 11 மந்திரத்தை இழுத்து வெளியே விட வேண்டும். ஓம் ஈசான மூர்த்திய நமக, ஓம் தத்புருஷ பக்தராய நமக, ஓம் அகோர இருதாய நமக, ஓம் வாமதேவ உங்காய நமக, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமக, ஓம் இருதாய நமக, ஓம் சிரசாய நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கமசாய நமக, ஓம் வேத்ரோப்பிய நமக, ஓம் அஸ்தாய நமக என்கின்ற மந்திரத்தை சொல்லி உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும். முதல்ல இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசியாக விட வேண்டும். இரண்டாவது வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசியாக விட்டு நாடி சோதனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்யும் போது முதலில் இடது நாசி வழியாக ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4 மந்திரத்தை சொல்லி உள்ளே நிப்பாட்ட வேண்டும். உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு, மூச்சை நிப்பாட்டுறதுக்கு கும்பகம்னு பேரு, வெளியில விடுறதுக்கு ரேசகம் என்று பேரு. இது திருமண சொல்றேன். உள்ள இழுக்கிறதுக்கு என்ன மந்திரம்? எல்லாமே ஈசானமூர்த்தி அந்த 11 மந்திரத்துக்குள்ளதான் சொல்லணும். சங்கீதா மந்திரம்னு பேரு. ஒரு மந்திரத்தை உள்ளே சொல்லி 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டும் போது கும்பகம் பண்ணும் போது அந்த நேரத்துல சிவபெருமானை நினைக்கும். நீங்க மூச்சை நிப்பாட்டும் போது சிவபெருமானை நினைந்தால் உங்களுடைய மனமானது புறத்தில் செல்லாது. நீங்களே நினைச்சா கூட புறத்தில் செல்லாது. அந்த நேரத்துல மூச்சை அடக்கி நிப்பாட்டும் போது சுவாமி நினைக்கும், அவருடைய திருவடியை நினைக்கும். அப்படின்னா உங்களுடைய இதானது என்ன ஆகுது, புறத்துல உங்களுக்கு உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்தில் மல வெறுப்பும் எல்லாம் தன் கால்வை சொக்கனாதா என்ற நிலைக்கு நீங்க போயிருவீங்க. உலக வெறுப்பும் இல்ல, இது வந்து அப்படி வாங்க. அப்படி அப்ப பிராணாயாமம் செய்யாம மனமானது அடங்காது. அப்ப நாயனார் வந்து அகத்துல பூஜை பண்றாருன்னா எதனால பூஜை பண்றாருன்னு அடுத்த பாட்டு சொல்றாரு. புண்டரிக அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். இந்த நேரம் சாமிய திருவடி
அகத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார். எந்த நேரம் அகத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப சிவ பூஜை பண்ணோம்னா எந்த நேரம் என்ன செய்யணும்? அகத்துல பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்கக்கூடாது. சும்மா இருந்தா கூட சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைந்தான்னா வேற புறத்துல நமக்கு போகாது. அவனை நினைக்க நினைக்க நமக்கு இன்பம், அவரை மறக்க மறக்க நமக்கு துன்பம். இப்ப நமக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்ப சாமியை நீங்க மறந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களை துன்பம் தேடி வரும். வேணா வந்து நம்மளை காக்கும். அவனை நினைந்து கொண்டே இருந்தால் வினையானது வந்த வழி தெரியாம ஓடிடும். அதனால நமக்கு துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை அதிகமாக நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நினைச்சா நமக்கு துன்பம் வருமா? சிவபெருமானை நினைச்சு துன்பம் வருமா? துளியெல்லாம் வராது. அப்படி போற்றும் பொற்பினராக புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோபுக்கு முக்தி பஞ்சாக்கிற சத்குருவே என்று கூட இந்த பாடல்ல நமது நமச்சிவாய திருப்பதியத்துல வந்து அந்த நமச்சிவாய மாலையில வந்து இந்த பாட்டில் சொல்றாரு. புண்டரிக பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோபுக்கு முக்தி பஞ்சாக்கிற சத்குருவேங்கிறார். அப்படி இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லாத திருத்தொண்டின் மெய் தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய் அடியார். இப்ப சாமி என்ன பண்ணாரு? இவருடைய அன்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். இந்த நாயனாருடைய அன்பை உலகறிய செய்ய வேண்டும் என்று இவர் முக்கியமான மெய்யடியாராக இருக்கின்றார் என்கின்ற செய்தியை அறிந்து சித்த நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து இப்ப அகத்துல சாமி நினைந்து கொண்டே இருக்கும்போது திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவருக்கு ஞாபகம். அந்த காலத்துல வாழ்ந்தவர், சுந்தரம் சாமி காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த பெருமுல்லை குடும்ப நாயனார். அவர் திருத்தொண்ட தொகை திருவாரூர்ல பாடுறாங்கிற செய்தி யாருக்கு தெரியுது? இவருக்கு தெரியுது. இந்த திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு கைலாயமலையில இருந்து வந்தார் பாத்துக்கோங்க சுந்தரம் சாமி. அப்ப அது எவ்வளவு பெரிய முக்கியமான பதிவுன்னு பாத்துக்கணும். அத மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அப்ப திருத்தொண்ட தொகை எல்லாரும் மனப்படமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தெரியுமா? திருத்தொண்ட தொகை பாடிடுறீங்க. ஒரு நாள் கூட பாடாம இருந்த திருத்தொண்ட தொகைய நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது திருத்தொண்ட தொகை பாடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வராது. ஏன்னா அப்படிப்பட்ட முக்கியமான பாட்டு திருத்தொண்ட தொகை. இல்லைவாள் அந்த நகம் அடியாருக்கும் அப்படிப்பட்ட முக்கியமான பாட்டு. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடுறதுக்காக அங்கிருந்து வராரு சாமி கைலாயமலையில இருந்து. மாதம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அந்த ரெண்டு பெண்களையும் பார்க்குமாறு சிவபெருமான் தான் செஞ்சார். இவர் பார்க்கல, சிவபெருமான் தான் பார்க்கும்படி செஞ்சார். ஏன் அப்படின்னா கைலாயமலையில இருந்து அனுப்புவதற்கு ஒரு காரணம் வேணும். அதனால அந்த பெண்களை பார்க்குமாறு சிவபெருமான் செய்தார். செஞ்சது உடனே சுந்தரா பாத்தியா அப்படின்னாரு. சாமி அப்படின்னாரு. ஆமா சாமி பார்த்தேன் அப்படின்னு ஒத்துட்டேன். அப்ப நீ போயிட்டு வந்துருப்பா கீழே அப்படின்னாரு. சாமி என்ன சாமி? கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அப்படியே அழுதாரா. சாமி ஒரு திருவடி விட்டு நான் புரிய போறேன் சாமி அப்படின்னா எப்படி இருக்கும்? சாமி கூட இருந்துட்டு புரிஞ்ச எவ்வளவு மன வருத்தமா இருக்கும். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையை மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யணும் அப்படின்னு எத்தனை சொல்றாரு. என்னை தடுத்தா மட்டும் போதாது, ஆளணும், ஆண்டா மட்டும் போதாது, அருள் செய்யணும் அப்படின்னு. தடுப்பது என்பது அவர் திருமணத்துக்கு போன பாருங்க, மாயிலிருந்து நம்மை தடுப்பது. ஆளுதல் என்பது நம்மளை அடியாராக ஏற்றுக்கொள்வது. அருளல் என்பது இந்த வழிபாட்டில் நிலை நிறுத்தும்படி செய்வது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சிவா அந்த ருத்ராட்சத்தை கொஞ்சம் கழட்டி வச்சுக்கலாமா சிவா சொல்றாங்கல்ல, கொஞ்சம் போய் எத்திக்கிறாங்கல்ல. அந்த வழிபாட்டில் நிலை பெற்று இருக்கணும்னா கூட இறைவன் அறியாம என்ன செய்ய முடியாது. அதுதான் அருளல்னு பேர். இந்த வழிபாட்டில் நிலையை பெற்று இருப்பதுதான் அருள். சில பேர் கொஞ்ச நாள் ருத்ராட்சி போட்டு காட்டி வச்சுறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு அருள் இல்லைன்னு அர்த்தம். சாமியுடைய அருள். அப்ப அந்த அருள் இருக்க வேண்டும் என்றால், அந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் என்றால் பெருமானிடம் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படிதான் ஒரு விண்ணப்பம் செஞ்சார் கைலாய முறையில. கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையன் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயரே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு இவ்வளவு கேட்ட. அதுபடி வந்தாரு. கல்யாணத்தை கரெக்டா நம்ம ஆள் வந்தாரு, நிப்பாட்டினாரு, மாயில இருந்து தடுத்தாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நம்ம அடியாருடைய கல்யாணத்துக்கு நிப்பாட்டிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, உனக்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, 2 கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு சாமி.
எப்படி வருது? ஒரு கல்யாணத்தை ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமணம் முடிச்சு வச்சாரா சாமி? எதனால கருணை தான். ஆனா 2 மனைவி இருந்தாலும் அவர் யோக நிலை சுந்தரம் சாமிகள் யோக நிலை. அப்படி தடுத்து ஆண்டது செய்தது. உடனே திருமணத்துக்கு வந்தாரு, திருமணத்தை தடுத்தாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் திருவாரூருக்கு வந்தார். அங்கே தேவாசிரியர் மண்டபம் இருந்தது. அங்கே எண்ணில்லாத அடியார் பெருமக்கள் அங்கே இருந்தார்கள். அங்கே திருநீர் பூசிய அடியார்களும் இருந்தார்கள், திருநீர் பூசாத அடியார்களும் இருந்தார்கள் அப்படின்னு செய்தியில சொல்ற. அங்கே எண்ணில்லாத அடியார்கள் எவ்விடத்திலும் இருந்தார்கள். நம்ம யாரையும் திருநீர் பூசாத அடியார் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். திருநீர் பூசாத அடியார் கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அடியில் ஒரு நாள் அன்னைக்கு போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் போய் அவர் தியானத்தை கலைச்சிட்டேன். என்ன நான் சிவபெருமான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க பாட்டு தட்டி விட்டீங்க சிவா அப்படின்னு. நெத்தில திருநீர் கிடையாது. அப்ப எப்படி இருப்பாரு பாருங்க. அதனால யாரையும் நம்ம சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. அடியாரும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். திருநீர் பூசணும் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்கள இகழ்வாக பேசக்கூடாது. எல்லாருக்கும் உயர்வாக தான் பேசணும். எல்லாத்தையும் நம்ம மற்றவருடைய உயர்வு நமக்கு தெரியணும், மற்றவருடைய தாழ்வு நமக்கு தெரியக்கூடாது. எல்லாவரையும் நாம உயர்வாகத்தான் புரியுதா சார்? அப்படி ஆண்டு அருள் செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காக அங்கிருந்து வந்து தேவாசிரிய மண்டபத்துல அப்படியே பார்த்தாரு. எல்லா அடியாரும் உட்கார்ந்துருந்தாங்க. சுந்தரம் சாமி அது அத்தனை அடியாருக்கு முன்னாடி நம்மளா ஒரு ஆளா அப்படின்ட்டு அப்படியே லேசா அப்படி நவண்டு போனார். அந்த ஒரு கூட்டத்துல ஒரு அடியார் விரண்மண்டர், என்ன அடியார் கூட்டத்தை மதியம் யார் அது அப்படின்னாரு. ஐயா அவர் சாதாரண ஆள் கிடையாது, சிவபெருமானுக்கு தோழராக வழங்கக்கூடிய சுந்தரமூர்த்திகள் அப்படின்னதும், அப்படியா அவர் நம்ம கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வைங்க அப்படின்ட்டாங்க. யாரு? சுந்தரம் சாமியை ஒதுக்கி வச்சுட்டாங்க அடியார் கூட்டத்துல இருந்து. அப்புறம் 100 அடியார் அதுல இருந்து எதிர்த்தாரு. ஐயா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அவர் சிவபெருமான் அருள் கொடுத்த பெரியவர் அப்படின்னாரு. இவருக்கு அடியாரம் மதிக்காம போன அவருக்கு அருள்வரை செஞ்சார் அவரு. அப்ப சிவபெருமான் இந்த கூட்டத்துல இருந்து தள்ளி வச்சுக்கிட்டாங்க. சிவபெருமானே ஒதுக்கி வச்ச ஒரே சமயம் நம்ம சைவ சமயம் தான். சிவபெருமானே ஒதுக்கி வச்சுட்டாங்க. சிவபெருமானையும் சுந்தரம் சாமியும் ஒதுக்கி வைத்த சமயம். ஏன்னா அடியார்னா அடியாருக்குரிய பண்பு இருக்கணும். உடனே இவர் நேர சுந்தரம் சாமி போனாரு. பெருமானே என்ன ஒதுக்கி வச்சிருந்தா கூட பரவாயில்ல சாமி, ஒன்னையும் சேர்த்து சாமி இந்த கூட்டத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாரு. உடனே சாமி சொன்னாரு, இப்ப இந்த அடியாருடைய புகழை நீ பாடுவாயாக அப்படின்னாரு. இந்த அடியார்கள் எப்படிப்பட்டாங்க தெரியுமா? சாமி சொல்றாரு, அடியாருடைய பெருமையை சுந்தரம் சாமிகளுக்கு சிவபெருமான் சொல்கின்றார். எப்படி சொன்னா, பெருமையால் தம்மை ஒப்பார். சிவபெருமான் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே அடியார் தெரியுமா? அவருடைய அடியார்கள். பெருமையால் தம்மை சிவன் சொல்றாங்க, அறியும் சிவன் ஒன்று இதை அறியாதவர்கள் அப்படி கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை, கோணம் கடந்தென்ற பொருளொழி மீண்டும் தவணச்சடைமொழி தாமரையான. அப்ப சிவபெருமான ஒப்பிட்டு சொல்லணும்னா பெருமையால் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அடியார்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே பெருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எம்மை பெற்றார்கள். சிவபெருமான பூசித்து பூசித்து பெற்றோராவே அவர்களுடைய இந்த அடியார்கள். இந்த அடியார்கள் என்ன செய்வாங்க, சிவபெருமான நல்ல சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து சந்தன குங்குமம் வச்சு ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிவித்து மலர்களால் அச்சிட்டு பூசிக்கிறாங்களா? இப்ப யாரு பெற்றோர், யாரு குழந்தை? சாமி குழந்தை, அடியார்கள் அவருக்கு பெற்றோர். இப்படிப்பட்ட அடியார்கள் சிவபெருமான் விட்டுவாரா? இப்ப சாதாரண உலகத்துல ஒரு தாய் குழந்தைய மண்ணில் விளையாட விடாம கூட்டு வந்து அதை குளிப்பாட்டி செஞ்சு நல்ல புத்தாடை அணிவித்து அதுக்கு நல்ல பவுடர் நல்லா அப்பி திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சு மறுபடியும் போய் மண்ணில் போய் விளையாடுவாளா அந்த தாய்? அதே போல தன்னை பூசிக்கின்ற அடியார்களை இந்த மண்ணுலகத்தில் வந்து பிறக்காதவாறு செய்வாரா சிவபெருமான்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? யார் தன்னை பூசிக்கின்றாரோ பூசிக்கின்ற அடியார்களை இந்த மண்ணுலகத்தில் பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். வேறுபட்ட கருணை உடையவர் சிவபெருமான். அதனால அந்த அடியார்கள் எல்லாம் போற்றும்படி நீ இருப்பா சொல்ற. திருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எருமை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் வாழ்வார், இருமையும் கடந்து நின்பார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். இருமையும் கடக்கின்றவர்கள், இரவு பகல், இன்பம் துன்பம் இதெல்லாம் கடந்தவர்கள் அடியார்கள்.
அவங்களுக்கு தெரிஞ்சதான் சிவபெருமான் ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த அடியார்கள். ஒருமையால் உலகையே வெல்லக்கூடியவர்கள் இந்த அடியார்கள். ஊனமேல் ஒன்றும் இல்லை, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சொன்னதும், சுந்தரா பாடு அப்படின்னாரு. சாமி எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, நீ பாட்டு பாடுன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னதும், என்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றப்போ அன்னைக்கு சிவபெருமான் நம்மளை எல்லாத்தையும் செய்ய வச்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் சொன்னோம்னா அப்ப அதுக்கு மேல நமக்கு தெரியாம ஆயிடும். அதனால எது தெரிந்தாலும் இறைவன் திருவருள் அப்படின்னு நம்ம நினைச்சு இருந்தோம்னா நமக்கு எல்லாவற்றையும் சிவபெருமான் நமக்கு உணர்த்துவார். உடனே அடி எடுத்து கொடுத்தார் சிவபெருமான். என்ன பாட்டு? தில்லைவாள் அந்தனதும் அடியார்க்கும் அடியே அப்படிங்கிற பாடலை எடுத்து கொடுத்தாரு. இதை கேட்ச் பண்ணிட்டாரு பெருமலை குருவன். இந்த திருத்தொண்ட தொகையை எடுத்துக்கொண்டு சுந்தரம் சாமி பாடிய அந்த திறத்தை எண்ணி சுந்தரம் சாமியில எந்த நேரமும் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரா சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு நாமம் ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியார்களுடைய நாமம் எல்லாம் பஞ்சாட்சரத்தோடு சேரக்கூடியது. பக்க பஞ்சாட்சரம் என்று பெயர். இப்ப நமச்சிவாயம் சொல்றோம்ல, அது பஞ்சாட்சரம். அடியாருடைய நாமத்தை சொல்வது பக்த பஞ்சாட்சரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்திகள், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர், இதெல்லாம் பக்த பஞ்சாட்சரம் பேரு. இந்த நாமத்தை சொல்லி உயிரடைந்த ஆன்மாக்கள் எத்தனையோ பேரு. அப்புதடிகள் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லியே என்ன செஞ்சாரு, திருவடி போயிட்டாரு. அப்ப அடுத்த நாயனார் அவர் தான் வரப்படுறாரு. அப்புதடி இவர் நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப முதல்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போனார் பாருங்க சுந்தரம் சாமி. எங்க போனாரு? அந்த சடங்கவி சிவாச்சாரியோட புத்தூர்ல சடங்கவி சிவாச்சாரியோட பொண்ணை மனம் முடிக்கும் போது சாமி அந்த பெண்ணை மனம் முடிக்காம தடுத்தாரு. அப்ப இந்த பெண்ணு என்ன செஞ்சா அப்படின்னா வேற திருமணம் முடிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த நேரம் நம்பி ஆரூரா, நம்பி ஆரூரான்னு சொல்லி சிவலோகம் போயிட்டாங்க அந்த அம்மா. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்ப மட்டும் கல்யாணம் நிறுத்தி வச்சிருவாங்க. ஆட போட நீ இல்லைன்னா வேற ஆளு அவனுக்கு முன்னாடி டாட்டா காமிச்சிட்டு டாட்டா அப்படி காலம் இது. நீ இல்லைன்னா வேற ஆளு, நீ என்ன பெரிய அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு மனம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா வேற யாரையும் உருவம் பண்ணாங்க. சப்போஸ் அவரு ஒரு போர்க்களத்துல இறந்தாலும் கூட உடனே வேறு திருமணம்லாம் முடிக்க மாட்டாங்க, உடன்கட்டை எறிவாங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் நீங்களும் விட்டு அடுத்த திருமணம் முடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா 5-6 குழந்தைல அப்படிலாம் போக ஆரம்பிச்சிடும். சரி, அப்படி இந்த திருத்தொண்ட தொகை பாடி சுந்தரம் சுவாமிகளை அது சொல்ல இருக்காங்க. திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து சுந்தரம் சுவாமிகளை பணிந்து நித்தன் அருள் பெற்ற, நித்தம் அருள் பெற்றவர்னா சிவபெருமான் ஒருத்தர் தான் நித்தன், மற்ற யாரும் நித்தன் கிடையாது. நாம எல்லாருமே ஒரு காலத்துல தோன்றி இருந்து ஒழுங்கக்கூடியவர்கள். சிவபெருமான் ஒருத்தர் தான் ஊழி காலத்துல எல்லா உயிர்களையும் ஒடுக்கி சிவபெருமான் ஒருத்தர் தான் நித்தனா நிற்பார், ஏக பாதனாக நிற்பார். அம்பாளை முதற்கொண்டு சுவாமி தனக்குள் ஒடுக்கி விடுவார், ஒரு பாதத்தில் நிற்பார். அந்த இதுக்கு ஏகபாத மூர்த்தின்னு பேரு. சிவபெருமானுடைய அந்த 25 மகேஸ்வர மூர்த்தங்களை ஒன்று ஏகபாத மூர்த்தி. அதாவது கல்யாண சுந்தரமூர்த்தி, காரசங்காரமூர்த்தி, காமசங்காரமூர்த்தி, சனங்கர சங்காரமூர்த்தி, திரிபுரமூர்த்தி, திரிபுர சங்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி போன்ற வடிவங்கள்ல இந்த ஏகபாத மூர்த்தி என்பது அம்பாளை முதற்கொண்டு தனக்குள் ஒடுக்கி இருக்கின்ற அந்த மூர்த்தத்துக்கு ஏகபாத மூர்த்தின்னு பேரு. எல்லாத்தையும் ஒளிக்கடத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஆள் சிவபெருமான் ஒருத்தர். அவர் ஒருத்தர் நித்த மணாளர் நிரம்ப அழகியர். மணிக்கவசர் அழகா சொன்னார். அவர் ஒருத்தர் நித்த மணாளர். நமக்கெல்லாம் எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா வயசாயிருது, குழந்தை குட்டி வளர்ந்துருது, 60-70 வயசாயிருது, அதுக்கப்புறம் போய் சேர்ந்துடும். ஆனா சாமி எப்போ பார்த்தாலும் சிவபெருமானுக்கு எப்பயுமே வயசு 16. அந்த அம்மாவுக்கு வயசு எப்பயுமே 12. அம்பாளுக்கு வயசு எத்தனை? சிவபெருமானுக்கு வயசு அவங்க எப்பயுமே நித்த மணால. நித்தமனால நீ ரொம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே எங்கும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தரால் அன்னே எங்கும். எப்படி பாரு மாணிக்காசன். நித்தமனால நிரம்ப அழகிய. அவங்களுக்கு தான் அழகு. நம்மளாம் அழகு குறைஞ்சிடும். வயசுல எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க, கண்ணாடி பார்த்துட்டு தான் இருப்போம். சிலர் 80 வயசுல கண்ணாடி பார்க்கறது விடுறது கிடையாது. 80 வயசு ஆனாலும் நம்ம ரொம்ப அழகு.
80 வயசானாலும் நம்ம அளவு குறையும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இல்ல நமக்கு அப்படிதான் சாமி நம்முடைய வயதான தோட்டத்தை உடனே அப்படி கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுப்பாரு. வயதான தோட்டம் நம்ம இப்பயும் பாருங்க, நீங்க 60 வயசு ஆள் பார்த்தாலும் நாம எப்பயும் போல அழகாத்தான் இருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பு இருக்கும். அவங்க மனசுக்கு அப்படி தெரியும், ஆனா வெளியில அப்படி தெரியாது. அத சொல்லும் போது சொல்றாரு, பாலனாய் கழிந்தனாலும் மணிமலர் கோதை மாதம் வேலனாய் கழிந்தனாலும் மெலிவோடு மூக்குவது. மெலிவோடு தான் மூக்குவது. எடுத்துமே வயசான தோட்டத்தான் சாமி பயமுத்தல மாட்டார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வயதான தோட்டம் ஆக 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 நமக்கே தெரியும். லேச ஒரு முடி நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு முடி நினைச்சதுக்கு காட்டுக்கு போயிட்டாரு தசரத மன்னன். ஒரு முடி நினைச்சதுக்கு கண்ணாடி பார்த்திருக்காரு. ஒரு முடி நினைச்சதும் நாட்டை விட்டு ஓடிட்டாரு. இனிமே வந்து நம்ம தவம் செய்ய வேண்டும் என்று யாருக்கு நினைக்க ஆரம்பிச்சிருச்சோ என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? சிவபெருமானம் ஆழ்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு டிக்கெட் ரிசர்வ் ஆயிடுச்சு, நம்ம காலகாலத்தை இடத்தை காலி பண்ணணும், அப்ப அதுக்குள்ள செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சிடணுங்கிற உணர்வோடு வாழணும். அவ்வளவுதான். சார் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கீங்களா? சரி சரி, அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்க சார். அப்படி சாமி நிறைய கொடுக்கும் போதே நம்ம தெரிஞ்சு அதுபடி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்புறம் கண்ணு கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிடும். அப்ப சரி இன்னும் கொஞ்சம் அதிகமா சாமியோட அன்பு வைக்க ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடை கூட்டிக்கிட்டே போகணும். ஒவ்வொரு சிக்கல் தரும்போதெல்லாம் நம்ம இறைவனை ஆழ்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். இந்த மண்ணுலகத்தில் நாம் வந்து என்ன சாதித்து விட்டோம் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும். கொள்கையில் சிறந்து விளங்க வேண்டும். அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் கொள்கையினால் சிறந்த நிறைவுடையால் இடர்களையாய் விடுங்களும் நேயவனே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கிணங்க கொள்கையினால வாழ வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை உழவரப்பணி செய்யணும், முற்றோதல் பண்ணணும், அடியாரோடு இணங்கி இருக்கணும், திருமுறைகள் பாடணும் அப்படிங்கிற அந்த திறத்தோடய நாம் வாழ வேண்டும். சரி, அப்படி சுந்தரம் சுவாமிகளை படிந்து நித்தன் அது பெற்றவர் பாதம் எந்த சுந்தரம் சுவாமியுடைய பாதத்தை நினைந்து கொண்டே இருந்தார். முதல்ல சாமி அகத்தில் வைத்து பூசித்தார், குண்டலிக மலர்பாதத்தை பூசித்தார். இப்ப திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரம் சுவாமியில நினைந்து அவருடைய பாதத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப அடியாருடைய பாதத்தை நினைச்சா எவ்வளவு பெரிய பெரும்பேர் சொல்லணும். அப்படி அவருடைய புண்டரிக பதத்தை சுந்தரம் சுவாமிகளை நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமம் தலை நின்றார். அதையே நித்தனும் எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தார் சுந்தரம் சுவாமியுடைய பாதத்தை. இத்தனைக்கும் அவரை பார்க்க கூட செய்யல. சுந்தரம் சுவாமிகளை பார்க்கல. அவர் திருத்தொண்ட தொகை பாடிய திறத்தை நினைந்து அவருடைய அருட்பெரும் செயல்களை எல்லாம் எண்ணி எண்ணி வாழ்கின்றார் இந்த பெருமணலை குருமணி. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மையார் கடந்தன் பறவையார் மணவாளன் தன் மார்கலர்கள் கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனதால் மனவாக்கு காயத்தினால் யார வழிபாடு செஞ்சாரு? சுந்தரம் சுவாமியுடைய பாதங்களை வணங்கி மகிழ்ந்தார். மனத்தினால அதை எண்ணினார், வாக்கினால நம்பி ஆரூரா ஆரூரா என்று கூறினார், காயத்தினால் அவருக்கு பணி செய்து கொண்டிருந்தார். இப்படி பணி செய்து கொண்டிருந்த நிலையில் நாள்தோறும் அரியா செம்பொன் தாளினை கீழ் உய்வான்கி சேர உச்ச நெறி இதுவே என்று உயிர்ந்தார். நமக்கு செய்யக்கூடிய நெறி இதுதான். இந்த பாதத்தை பிடிச்சுக்கணும். இப்ப இது வந்து என்ன வழிபாடுனா குரு வழிபாடு. நம்ம சைவ சமயத்துல குரு வழிபாட்டிலையும் மோச்சடையலாம், லிங்க வழிபாட்டிலையும் மோச்சடையலாம், அடியார்களை வணங்கியும் மோச்சடையலாம். 3 வழிபாடு நமக்கு இருக்கு. குரு, லிங்க, சங்கம வழிபாடு. இப்ப குருவாக நினைத்து சுந்தரம் சுவாமிகளை குருவாக நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். நானும் நம்பி ஆர்வலர் நாமம் நவீன நிலத்தாலே அப்படி எந்த நேரம் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி இருந்த காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, ஆளும் அடியா அணிவாதி சித்தியா அட்டமா சித்தியும் பெற்றார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அட்டமா சித்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் என்கின்ற அட்டமா சித்தியை பெற்றார். அணிவா என்பது உடம்பு வந்து பெரிய அணுவாக பெரிய ஆளா ஆக்குறது. இருக்க பெரிய மலை போல உயர்வது. அணு வந்து பெரியதாக ஆக்குவது. மகிமா என்பது சிறியதாக ஆகுவது. லகிமா என்பது கனத்து லேசாக ஆகுவது. பிராத்தி என்பது கரிமா என்பது இலகி கனப்பது. லகிமா என்பது கனத்து பெரிதாகுவது. கரிமா என்பது இலத்து கனமாக ஆகுவது. பிராத்தி என்பது வேறுபட அடைதல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையாக அடைவது அந்த ஒரு சித்தி. அட்டமா சித்தியில் அது ஒரு உண்டு. அதே மாதிரி பிரகாமியம் என்பது
விரும்புவதை நுகர்வது. இப்ப எனக்கு கேசரி நுகர்வு போல இருக்கு, எனக்கு எந்த வாசமான பொருளை நுகரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம நுகர்வோம். அந்த மாதிரி வேண்டுவன நுகர்வுது. பிரகாமியம் என்பது விரும்பியவற்றை நுகர்தல். ஈசத்துவம் என்பது ஆளுமை தரத்தில் உடையது. இப்ப ஈசன் என்ன அர்த்தம்? எல்லாவரையும் ஆட்சி செய்பவர். அதே போல எல்லாத்தையும் ஆட்சி புரியக்கூடிய திறன் இந்த அட்டமாசத்தில வருமா, அது ஆட்சிக்கு உடனாதல். அடுத்து வசித்துவம் என்பது எல்லாவற்றையும் தன் வசமாக்க, எல்லாத்தையும் தன்வசமாக ஆக்கிக் கொள்வது. இப்படி அட்டமாசித்திகள் உடம்பை பெரிதாக்குவது, உடம்பை லேசாக்குவது, உடம்பை கனமாக ஆக்குவது, விரும்பியவற்றை நுகர்வது, அப்புறம் எல்லாவற்றையும் தன் வசப்படுத்திக் கொள்வது, வேண்டுவனத்தை அடைதல். இது எல்லாமே அட்டமாசத்தில வரக்கூடியது. இது அவனுக்கு எதனால வந்துச்சு இந்த அட்டமாசத்தி? சுந்தரம் சாமியுடைய பாதங்களிலிருந்து அந்த நாமத்தை சொல்லிய காரணத்தினால், எந்த நேரம் அவரையே சிவமாக நினைத்த காரணத்தினால், நல்லது அடியார் எப்படி நினைக்கணும்? சிவமாக நினைக்கணும். அதான் முக்கியம். மூலம் எதுனா சிவம், சாமி நினைக்கணும். அந்த பாதத்தை சிவபெருமான நினைத்தார், வழிபாடு செய்தார். அதனால அவருக்கு அட்டமாசித்தி கைகூடியது. அப்படி அருணைநாதர் பெருமானுக்கு கைகூடிச்சு. யாருக்கு? அட்டமாசித்தி அருணைநாதர். அதனால கூடுக்கு கூடுவாயிரங்கள அவருக்கு வந்தது. அதனால கிளியாக மாறினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கந்தர் அனுமதி கிளியாக மாறி கந்தர் அனுமதி பாடினார். இப்ப கந்தர் அனுமதியை பாடியது யார் சொல்லுங்க? கந்தர் அனுமதி இருக்குல்ல, அது அன்னைநாதன் பாடினார்னு சொல்லுவோம். ஆனா அவரே சொல்றாரு, அவர் கிளியா மாறி போகும்போது முருகப்பெருமான் தான் உள்ளது பாடினாராம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டிலே சொல்றாரு. அந்த 2வது பாடல சொல்றாரு, முருகா சொல்லாய் முருகா சுன பூமியை உள்ளாத நிராகுல யோக இத சல்லாம வினோதனும் நீ இல்லையோ எல்லாம் வர என்னை இழந்த மனம் சொல்லாய் முருகா சுன பூபதியே அப்படிங்கிறார். உள்ளது சொன்னது யாரோ? முருகன் தான் சொன்னார் அனுபூதி. அப்பே உள்ள சிறப்பு. அதனால எல்லாம் இறைவன் செயல் என்று இருந்தால் பெருமானே எல்லாவற்றையும் பார்த்து. அப்படி அட்டமாசிக்கு கைவர பெற்றார் நமது பெருமநிலை குருமநாயனார். அணிந்த சித்தியான அணிந்த கற்பின் மூலும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அழுந்து கேளும் பொருளும் உணர்வும் மாசும் வாய்ப்ப கெழுமினார் அப்படின்னாரு. முதல்வர் நாமத்து அஞ்சலத்தையும் சொல்லிட்டே இருந்தார். அஞ்சலத்து என்னது? நமக்கு நமச்சிவாய். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறி நிச்சயம், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டு. நம்ம புறத்துல போகும்போது அஞ்சலத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனமானது அடங்கும், இல்லைன்னா அடங்காது. அதனால பதி விதி என்னும் அஞ்சலத்துன்னு சிவஞான போத சூத்திரம் நமக்கு சொல்லுது. அஞ்சலத்தை உச்சரிச்சா நமக்கு புறத்தை நோக்கி மனமானது செல்லாது. அப்படி செல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வழிபாட்டுல பூஜையில அஞ்சலத்தை நாம் ஜெபம் பண்ணுகின்ற காரணம் என்னவென்றால், உலக நாட்டம் நமக்கு வராமல் இருப்பதற்கு தான் ஐந்தெழுத்தை நாம் உச்சரிக்கின்றோம். புரிஞ்சுச்சா? அஞ்சலத்தை உச்சரிக்கிற முறை எதுக்காக? மனம் அடங்குவதற்காக. அதனால துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்து வந்த கூட்டு அஞ்ச உதைத்தன மந்திர நான்மறை ஆகி வானகர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தலன் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியில் மந்திரம் அஞ்சலுக்கு ஊனில் உயிர்ப்பை ஒதுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்து ஏனை வழிதிறந்து ஏற்றுவார்க்கு இடராத கெடுப்பன. இப்படி சொல்றாரு. நல்லவ தீயவ எனாத நச்சின செல்லல் கெட சிவ முக்தி காட்டுக கொல்ல நமர்ந்தவர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன சொல்றாரு. அஞ்செழுத்து எந்த நேரம் சொல்லிட்டே அது நம்ம புறத்துல போக விடாது. ஐந்தெழுத்து ஓதுனின் அரண்களுக்கு அன்புவது ஆகும் துஞ்சின் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே. ஐந்தெழுத்து ஓதுனின் அரண்களுக்கு அன்பு அது ஆகும். அப்படியா? 7 அப்படி அந்தியின் மந்திரம் 5 எழுத்துமே. சாமி பத்தி பேச நேரம் போனதே தெரியாது. அடியாரெல்லாம் எல்லாம் உட்காந்து பேசணும்னு விடுஞ்சிடும். விடுஞ்சாலும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். அடியாரெல்லாம் அவ ஏன்னா சாமியுடைய புகழ் எல்லை இல்லாதது. அடியார்களுடைய புகழ் எல்லை இல்லாதது. எவ்வளவு பேசினாலும் தரும். காலம் போறது தெரியாது, நேரம் போறது தெரியாது, இரவு தெரியாது, பகல் தெரியாது. இறைவனோடு ஒன்றி விட்டால் இரவு பகல் போறதே நமக்கு தெரியாது. அப்படிதான் இருக்கணும். எந்த நேரம் மணி கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடியன மாதிரி இறைவனை பத்தி பேசும்போது எல்லை இல்லாம இருக்கணும். ஏன்னா இதுதான் அடுத்தடுத்து மடியனை பூஜை இருக்கிறதுனால கேட்க வேண்டியது.
வர வேலைக்கிழமை கண்ணப்பண்ண குரு பூஜை அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தர்மசுவா. சரிங்களா? ஓ, நீங்க கிடையாதா? வைத்திய சமிதம் நீங்க தானே உயர்ந்தார்கள். சரி 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 முடிச்சிடும். அப்ப பெருமுறை குருவானது என்ன பண்ணாரு, ஐந்தெழுத்தையும் புறத்துல செல்லாமல் இருப்பதற்கு ஐந்தெழுத்தை உச்சரிக்கிறாரு, மனம் அடங்குவதற்கு ஐந்தெழுத்தை உச்சரிக்கிறாரு. எந்திரம் சுந்தரம் சாமியுடைய பாதத்தை நினைவு கொண்டே இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நம்பி ஆறுரா நம்பி ஆறுரா. புறத்துல சொல்லும் போது நம்பி ஆறுராங்கிறாரு, உள்ள சொல்லும் போது அஞ்சலத்தை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி செஞ்சுட்டு இருந்தா சாமி சும்மா இருப்பாரு. அப்ப அட்டவாசித்தியை கைவர பெற்றது மட்டுமல்லாமல் மண்ணு ஓலை அவை முன்பு காட்டி ஆண்ட வன் தொண்டர். இப்ப இவர் என்ன செய்தியை கேள்விப்படுறாரு அப்படின்னா, வன் தொண்டர் சென்னி மதித்தோய் மாதவழி கொடுங்கூலை சேர்விட்டார். இப்ப சுந்தரம் சாமி எங்க இருந்து வராரு, திருவாரூர்ல இருந்து எங்க போயிட்டாரு, கொடுங்கூலூர் போயிட்டாரு, கேரளா போயிட்டாரு. சேரமான் பெருமானார் அவரை அழைத்துக் கொண்டு கொடுங்கோளூர் சென்றார். கொடுங்கோளூர் என்பது அஞ்சைக்களத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலம் கொடுங்கோளூர். அங்கதான் அவர் ஆட்சி புரிஞ்சு கொண்டிருந்தார். ஆனா வழிபாடு எங்கன்னா அஞ்சைக்களத்துல. கொடுங்கோளூர்ல ஆட்சி புரிந்தாலும் கூட அவரை வழிபாடு செய்யக்கூடிய இடம் திரு அஞ்சைக்களம். அப்படி அடுத்த பாட்டு சொல்றாரு, அஞ்சை களத்து நஞ்சுண்ட அமுதை பரவி. யாரு? சுந்தரம் சாமிகளும் சேரமான் பெருமானாரும் அங்க இருக்கக்கூடிய பெருமானை அஞ்சை களத்து அப்பரை இருவரும் வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த திறத்தை இவர் எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த அட்டவாசித்தியை கைவர பெற்றதுனால முன்கூட்டியே இவருக்கு தெரியுது, நாளை நமது குருநாதர் கைலாயம் செல்ல போகிறார் அப்படிங்கிற செய்தி யாருக்கு தெரியுது? திருமலை குருநாதருக்கு தெரியும். எதனால தெரிஞ்சது? நம்பியாருடைய நாமத்தை சொன்ன காரணத்தினால் தெரியுது. சிவபெருமான எந்த நேரம் அகமலத்தில் பூசிக்கின்றதுனால தெரியுது. அஞ்சலத்தை சொல்றதுனால தெரியுது. என்ன தெரியுமா? தெரியும். அவர் சொல்றாரு, செஞ்சல் தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே. இப்ப மறுநாள் போறாரு, போகும்போது செந்தமிழ் மாலைகள் பாடிக்கொண்டே போக போறாரு தெரியும். கோவில் பாடுறாருல, தான் என்னை முன் படைத்தால் அது அறிந்து தன் பொருளடிக்கேன்னு பாப்பாடை பாடிட்டு போக போற விஷயம் கூட முதற்கொண்டு யாருக்கு தெரியுது? பெருமளுக்கு என்ன தெரியுது? தமிழ் மாலைகள் மொழிய தேவர் பெருமான் அருளாலே மஞ்சள் திகழும் வடகையிலை பொறுப்பில் எய்து வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார் நீடு மிளலை குறும்பனார் அப்படின்னார். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வடகையில. இப்ப அது என்ன கையில? அங்க தெற்க பக்கம் இருக்கிற என்ன கையில? வடகையிலே. வடகையிலே அப்படின்னா தென்கையிலே ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நிறைய தலங்கள்ல சொல்லும் போது இது தென்கையிலே அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குவாங்க, அந்த மலை என்ன வேணும்? கோயம்புத்தூருக்கு போய் வெள்ளையங்கிரி மலை, அது தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கீங்களா? அப்ப வடகையிலே தென்கையிலே. இப்ப சிவபெருமான் தமிழ் பேசுவார, வடமொழி பேசுவாங்க. இப்ப அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்ல, வடகையிலே அப்படிங்கும் போது சிவபெருமான் தமிழ் பேசுவாரா, சமஸ்கிருதம் பேசுவாரா, வடமொழி பேசுவார்? சிவபெருமான் வடமொழி பேசுவார். நம்ம அம்மா இருக்காங்க பாருங்க, நம்ம அம்மா மதுரையில இருக்காங்களா, நம்ம அம்மா தமிழ் மொழி பேசுவாங்க. ரெண்டு மொழியும் அருளியது சிவபெருமான் என்பதை மறந்துவிடாது. சிவபெருமான் அருளிய இரண்டே மொழி எதுனா, ஒன்று வடமொழி, மற்றொன்று தமிழ் மொழி. இதை யார் சொல்றா அப்படின்னா அப்பசாமி சொன்னாரு, வானவன் தான் வானவருக்கு மேல் ஆனவன் தான் வடமொழியும் தென் தமிழும் மறையும் நான்கும் ஆனவன் தான் அப்படின்னு அப்பசாமி சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யக்கூடாது? பரிசோதனை பண்ணி பார்க்கவே கூடாது. வடமொழியும் யார் அருளிய மொழி? சிவபெருமான் அருளிய மொழி என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம அம்மா தமிழ், மீனாட்சி அம்மா தமிழ். நம்ம ஐயா வடநாட்டுக்காரு, அங்க இருந்தா இங்க என்ன செய்யறாரு? திருமணம் முடிக்க இங்க வர்றாரு. மதுரைக்கு வர்றாரா, திருமணம் முடிக்கிறாரா, முடிச்சு மறுபடியும் எங்க கூட்டு போயிட்டாரு? கைலாய மலைக்கு கூட்டு போயிட்டாரு. அதனால வடமொழியை சொல்லும்போது வடமொழியை நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை ஒதுக்கி வைக்க கூடாது என்பதற்காக காஞ்சி புராணத்துல சொல்றாரு, வடமொழியை பாணினிக்கு வகுத்து அருளி அதற்கு இணையார் தொடர்புடைய தென் தமிழை குறுமுடிக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு பாடம் சொல்லுது. வடமொழியை பாணினி என்கின்ற புலவருக்கு வகுத்தருளி அதற்கு இணையார் தொடர்புடைய தென் தமிழ் அப்படின்னாரு. இப்ப இந்த தமிழ் மொழி எல்லா மொழியையும் வென்று 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 எங்க போச்சு? வடமொழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு? எந்த மொழிக்கு உண்டு? தமிழ் மொழிக்கு. இப்ப வடமொழி அண்ணன், தமிழ் மொழி தம்பி அப்படி சொல்லணும்.
அதனால நீங்க வடமொழியை என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி சொல்லணும். வடமொழி சிவபெருமான் அருளிய மொழி நினைக்கும். நமக்கு தெரியலங்கிறதுக்காக நம்ம வடமொழியை என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி கூடாது. அதாவது நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் மன்னன் முன்னிய அற்றமிழ் மாலையில் ஈரைந்தும் ஐந்தெழுத்து உச்சன வல்லவர் உம்பராவரேனாரு. நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறையும் கற்ற ஞான சம்பந்தன் நற்றமிழையும் கற்றவர் அப்படி இருக்கும் பொருள். நான்மறையும் கற்றவர், நான்மறை எதுல இருக்கு, வடமொழியில இருக்கு. நான்மறையும் கற்ற ஞான சம்பந்தன் நற்றமிழ் கற்றார் அப்படின்னு. ஆனா நம்ம வடமொழி என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி. அது பாட்டை சொல்றல அன்னைய பத்தில முதல் பாட்டு என்ன படிச்சோம், வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் நாளுக்கும் நாதரியின் நாதனார் அன்னே இருந்தார். வேதம் எதுல இருக்கு, தமிழ்ல இருக்கு. வேதம் வடமொழியில இருக்கு. வேதம் மொழி இருந்தாரு. சிவபெருமான் வேதம் பேசலாமா, எதுல, வேதத்துல பேசலாமா. அப்ப வடமொழியில சுவாமி பேசலாம். இப்ப திருமுறைகள் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்பதை மனதில் தமிழ் மொழியில கொடுத்துருக்க பாருங்க. நிறைய நூல்களை சாமி வடமொழியில் இருக்கிறது நமக்காக தமிழ்ல எடுத்து கொடுக்குறாரு. சிவஞான போதத்திலிருந்து எல்லா நூல்களையும், திருவிளையாடல் புராணத்திலிருந்து எல்லாமே வடமொழியில் உள்ளதை நமக்கு தமிழில் மொழிபெயர்க்க ஒவ்வொரு அருளாளர்களையும் கொண்டு வந்து ஏன் கந்த புராணமே ஸ்காந்த புராணம் என்று வடமொழியில இருக்கு. அதை தமிழ்ல கொண்டு வந்து 10,486 பாடல்களாக கொடுக்க வைத்தார் சிவபெருமான். கந்த புராணம் 1,00,000 கிரகங்களை கொண்ட கந்த புராணம் வடமொழியில தான் இருக்கு. அதை தமிழுக்கு கொண்டு வந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரி. அதனால தமிழ் வடமொழியை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வைக்க கூடாது. அது இறைவன் அருளிய மொழி என்று நமக்கு தெரியலங்கிறதுக்காக நாம் அதை என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி. அப்படி வடகையிலை மண்ணி அந்த கைலாய மலைக்கு பொறுப்பில் எய்து வரும் வாழ்வு நெஞ்சில் தெளிய இங்கு உணர்ந்தார். அவர் நாளைக்கு போறார் என்கின்ற செய்திய இவர் இங்கே உணர்ந்தார். இருக்கிற இடத்துல இருந்து உணர்ந்தார். அவரை தியானம் செஞ்சதுனால உணர்ந்தார். அஞ்சலத்தை சொன்னதுனால உணர்ந்தார். அவருடைய நாமத்தை சொன்னதுனால உணர்ந்தார். அப்படி இப்படி சொல்றாரு பாருங்க. சேக்கிரசாமி அழகா சொல்றாரு. மண்ணில் திகழும் திரு நாவலூர் வந்த வந்தொண்டர் நன்னற்கரிய திரு கையிலை நாளை எய்த, நாளைக்கு கைலாயம் போக போறாருங்கிற செய்தியை அறிந்து நான் இனி பிரிந்து இருக்க மாட்டேன். என்னுடைய குருநாதரை பிரிந்து நான் பிரிந்து கண்ணுதற்கரிய மணி கழிய வாழ்வார் போல வாழேன் என்பார். இனி இங்க வாழேன். குருநாதர் நாளைக்கு போக போறாரு. நான் இந்த உலகத்துல இனிமே வாழேன், இனிமே நான் இங்க வாழ மாட்டேன் எண்ணி சிவன்டால் இன்றே சென்றடைவேன் என்று யோகத்தால் நாளைக்கு போற குருநாதர் நான் இன்னைக்கே போய் அவரை போய் வரவழைக்க வேண்டும் என்று தன் யோகத்தால் குண்டலினி சக்தியை எழுப்பி, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை எழுப்பி இடதுகளை பெண்களை வழியாக சுழுமுனா நாடியை செலுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அது மயிரிலே இருக்கும் அந்த ஓட்டை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி புருவ மக்திக்கு வந்து கபால வழியாக சென்று அப்படியே ஓட்ட இந்த இடத்துல மெல்லிதமா இருக்குமா. அதனாலதான் நடுமண்டையில கொட்டாதடா அப்படின்னாங்க. பாத்துருக்கீங்களா? டீச்சர் மட்டும் நடுமண்டையில கொட்ட விட மாட்டாங்க. ஏன்னா லேச கொட்டினாலும் ரத்தம் வந்துடும். கொட்ட அப்படி சைட்ல தான் கொட்டுவாங்க. நடுமண்டையில கொட்டினா என்ன ஆகும், அது ரொம்ப லேசா இருக்கும். அது உடனே ரத்தம் வந்துடும். அதுல நடுமண்டை வந்து ரொம்ப லேசா இருக்கிறதுனால யாரையுமே என்ன செய்யக்கூடாது நடுமண்டையில. அது அவை பாட்டி அழகா சொன்னாங்க. முழுக்க யோகத்தை, எப்பேற்பட்ட அவை பாட்டி முழுக்க யோகம். குருவடிவாகி குவளையம் தண்ணில் உருவ வழிபட்டால் குருவடிவாகி கோளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கரளி கோடா யுதத்தார் கொடிவினை கலைந்து ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இன்புறு கருணையின் இருதர கருளி 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குசலையும் பேரா நிறுத்தி பேச்சை நிறுத்தி இடைப்பிங்களையும் எழுத்தறிவித்து கடையில் சிறுமுனை கவாலமும் காட்டி 3 மந்திரத்தில் முட்டிய தூணின் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டன மந்திரம் வெளிப்பட உரைத்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்குமமும் எண்முகமாக இனிதனக்கு அருள் செய்து புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி இனிதனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை விலையின் முதலை கலைந்தேன் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சட்டத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கருமுற்றி நின்ற கருவினுள்ளே காட்டி வேட
ஏறும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகள் சரணே அப்படின்னாங்க. அவை சொன்னாங்க. அப்படி உணர்வு அப்படி இல்லையில்லாத பேருவோ குருவை வழிபட்டால் நமக்கு அந்த இடர்களை பின்களி வழியாக சுடுமுனா நாடியை செலுத்தி அது புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி கபால வழியாக சென்று துவாதசாந்த பெருவழியில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை போய் சென்றடையும். அங்கதான் கைலாயம் இருக்கு. எங்க 12 பெருவழியில கைலாயம் இருக்கு. இப்படி இந்த உயிரை செலுத்தி நேரம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டாராம், கைலாய முறையில கொண்டு போய் நிப்பாட்டிட்டாரு. நாளை வரக்கூடிய குருநாதரை இன்னைக்கே போய் வரவேற்பதற்காக எங்க போயிட்டாரு? இந்த அட்டமாசிட்டியை பெற்றதுனால வந்தது, குருவை வழிபட்டதுனால வந்தது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால நம்ம வழிபாட்டுல எது ரொம்ப முக்கியம்னா, ஒன்று குரு வழிபாடு, மற்றொன்று லிங்க வழிபாடு, மற்றொன்று அடியார் வழிபாடு. அடியாரை சிவமாக பார்ப்பது, குருவை சிவமாக பார்ப்பது, லிங்கத்தை சிவமாக பார்ப்பது. இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாடு வருதுல்ல, பஞ்சமூர்த்தி புறப்பாடு வருதா, அதுல முதல்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் லிங்கம், கடைசி இருக்கக்கூடிய சண்டீஸ்வர நாயனர் சங்கமம். பஞ்சபுராணம் பாடுறீங்களா, அதுல முதல்ல இருக்கக்கூடிய தேவாரமும் திருவாசகமும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமம். அப்படிதானையா? அப்படிதானே? இந்த சிவா நான் கரெக்டா சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க சிவா அப்படின்னு. அதனால பஞ்சபுராணம் எல்லாமே நம்ம சைவத்துல குரு லிங்க சங்கம அடிப்படையில தான் எல்லாமே வந்தது. 63 நாயன்மார்களுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பேருமே குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு தான். அடியாரா சிவமா பார்ப்பாங்க. திருநாவுக்கரசு சொல்லி அடியார் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. இவரை நம்பி ஆரூரா சொல்லி மோட்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி சிவலிங்கத்தை வழிபாடு செய்து மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி அடியாருடைய வேடத்தை கண்டு அந்த திருநீர் ருத்ராட்சத்தை பார்த்து சிவம் என கருதி மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த 3 வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப கடைசி சொல்றாரு, அப்படி செஞ்சதுனால நாளை நான் பிரிந்து நான் இங்கு வாழேன் என்று சொல்லி நாளை போகக்கூடிய அந்த நமது குருநாதரை இன்றே போய் நான் சென்றடைவேன் என்ற உறுதிப்பாடோடு இருந்த காரணத்தினால் 4 கரணமும் ஒன்றால் நல்ல அறிவு மேற்கொண்டு, நல்ல ஞானம் இருந்ததுனால நல்ல அறிவு மேற்கொண்டு அவருடைய நிட்டை கூடினார். நிட்டை கூடினது என்னாச்சு அப்படின்னா, காலும் பிரம்ம நாடி, கால் தான் காற்றுன்னு அர்த்தம், காற்றை சுவாசித்து அந்த இடர்களை பின்களிய வழியாக பிராணாயாமத்தை செலுத்தி இந்த உயிரை மேலே கொண்டு சென்றார். கால அந்த பாட்டிலே சொல்றேன்ல, இந்த உயிரை மேலே எழுப்பதெல்லாம் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பசி கூட அவங்களுக்கு தெரியாது. தியானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பசி தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க காற்றை குடித்தே உயிர் வாழ்வார். நம்மள மாதிரி உண்டெல்லாம் அவங்க உயிர் வாழ மாட்டாங்க. காட்டுலாம் தியானம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு ஏது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க எப்படி சுவாசிச்சு எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால் அவர்கள் காற்றை குடித்தே உயிர் வாழ்வார். அதனால அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் உமத சகாயம் குணத்தையும் கூறி என்று கூட அவங்க பற்றி சொல்றாங்க. அதனால நம்மள மாதிரிலாம் அங்க சாப்பிட்றதும் அவங்களுக்கு கிடையாது. அதனால நம்மளும் காற்றை குடித்து உயிர் வாழலாம். ஆனா நம்ம கரெக்டா நம்ம என்ன ஆயிரும், காலையில் 8 மணி ஆயிடுச்சு டிஃபன் எப்பங்க ரெடி ஆகும் அப்படிங்கிறோம், மதிய சாப்பாடு எப்பங்க ரெடி ஆகும், இரவு என்ன டிஃபன் அப்படிங்கிறோம். இப்படி இருந்தோம்னா நம்மளால கடை தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் மேல் நாம கொஞ்சம் கொஞ்சமாக பற்று வைத்து இந்த பிறவிலிருந்து நீக்கிக் கொள்வதற்கு பெருமானுடைய திருவடியை இணைந்து கொள்ள வேண்டும். குருவை சிவமாக வழிபாடு பண்ண வேண்டும். அடியாருடைய திரு வேடத்தை சிவமாக வழிபாடு பண்ண வேண்டும். சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் நமக்கும் எல்லா சித்தியும் நமக்கும் கிடைக்கும். அப்படி இந்த பெருமலை குருவனாயினார் அந்த அட்டமா சித்தியை பெற்றுக்கொண்டு கைலாயமலை நாளை செல்லக்கூடிய குருநாதர் இன்றைய வரவழைக்கு கைலாயம் சென்றார். ஏழவே முன் பயின்ற பிரிவு நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் முனைவார். திருப்பாதத்தை அணிந்து கைலை முன் அடைந்தார். அவருக்கு முன்னாடி ஒரு போய் என்ன செஞ்சாரா, கைலாயமலையில் போய் அதுக்கப்புறம் சுந்தரம் சுவாமிகள் போய் என்ன செய்யறாரு, அந்த அடியார கூப்பிட்டு போறாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கடைசி சேரமன் குதிரையில வந்தாரு பாருங்க, அவர் கைலாயம் வெளியில இருந்தாரு, உள்ள போக முடியல அவருக்கு அந்த ஆர்டர் கிடையாது. அதனால சாமி என்ன பண்ணாரு, சுந்தரம் சுவாமிகள் போய் அதுக்கப்புறம் சேரமன் கூப்பிட்டு வந்து பெருமானே உங்களை புகழ்ந்து பாடலாமா அப்படின்னாரு. சிவபெருமான் பாடுப்பா அப்படின்னாரு. உடனே அப்பதான் கைலாய ஞான உலா பாடினார் சேரமன் பெருமான். ரொம்ப லேட் ஆயிடுச்சா? சரி சரி.
அப்படி சிறப்புடைய நாயனார் இந்த பெருமையினர் குரு வழிபாடு. ஆகையினாலே நாமும் குருலிங்க சங்கம் வழிபாடு செய்து நாமளும் பெருமானுடைய திருவடியை அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொண்டு நாம் இருந்தால் நமக்கு எல்லா நாளும் இனிய நாள். நமக்கு எல்லா நாளுமே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நமக்கு எல்லா நாளும் இனிய நாள் தான். நான் செவ்வாய்க்கிழமை தான் சாமி கும்பிடுவேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி எனக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நான் அன்னைக்கு கோயில் போறதான் நினைக்கிறேன் அப்படின்னா வேண்டாம். நமக்கு எல்லா நாளும் தினசரி பெருமானை திருக்கோயில் வழிபாடு செய்து குருலிங்க சங்கம் வழிபாடு நாம் செய்ய வேண்டும் என்று இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த பெரிய புராணத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வலிமையை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யும். சிவநாமனம் குளிரொம்பதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரவாழ தந்த இனு செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய் கொண்டுலகில் விருதாளைந்துடனும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் துணையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று வரி ரகுராம சிந்தை மறி மருகோனே நவரோகமும் கைதொழும் நிஜ தேவனம் கிருத நனவான விஞ்சை கதிர்வினை கோவே தேவயானை அங்குரமின் மனவான சொந்தமுரு திருநீரம் இஞ்சி கதிவடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேன் சவுந்தரிக ஜெகமேறு கண்ட விரல் பெருமாளே கைலாய பூத்த நெறிகாட்டும் வெண்ணை வைவாய் கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாடும் பொருள் திருவாவூர்திரைவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு எண்ணூடி கதைகமாகும் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரவன் வகுத்த அருள்நெறிய போக்குடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் குரசை ஆதீனத்தில் நவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோலோச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னையில் கொண்டு போற்றுமே மான்முகில் விழாதிலேய வழிவனம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத நீங்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஊங்க நற்றமம் வீழ்ந்து மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை வெண்டுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியாரோர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம், தில்லையம்பலம், குள்ளம்பலம், அருணாச்சலம், ஏழாம்பலம்.